காதோடு நான் கதை சொல்லுவேன். கதை சொல்வது பிரியா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கும் நான் உங்களுக்காக ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவலோடு தான் வந்திருக்கிறேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு இன்னும் 160 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணுறதுக்கு. 160என்றது சின்ன நம்பர் இல்லை, நீங்கள் மனசு வச்சா தான் நடக்கும். என்னடா இது எல்லா வீடியோலையும் கெஞ்சி கொண்டிருக்கிறேன்னு நினைக்காதீங்கோ, கேட்டால் தான் கிடைக்கும். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறாள் நான். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த பிறகு ஒரு வீடியோவில் தன்னும் நான் கேட்க மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோண்டு. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரும் வரையும் கேட்பேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்கோ. இன்னும் கதைச்சு எங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கோ, கதைக்குள்ளே போகலாம். மன்னித்து விடு. அத்தியாயம் 1. சீமா கஸ்டியூம்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி டைப்ரைட்டர்களின் படபடப்பு, ஃபைல்களின் புரட்டல்கள், அட்டெண்டர்களின் நகரல்கள். நேற்றைக்கு முந்தின டெஸ்பாச் நோட்டை எடுப்பா. ரஹீம், சுசீலா என்டர்பிரைஸுக்கு அனுப்பின 20,000 பில் என்னாச்சு? அலுவலக ரீதியான சம்பாஷணைகள். அதிக சப்தமில்லாமல் வேலைகளுக்கிடையே. உங்கள் அக்காவுக்கு எப்பமாளா சீமந்தம்? தாரகராமில் போன மாதம் எடுத்த சில்க் சாரிக்கு 3rd இன்ஸ்டால்மெண்ட் கட்டிட்டியா? பெண் ஊழியர்களின் கமுக்களான அரட்டை. நேரம் அலுவலின் 2வது பாதியில் 3 மணி. சீஃப் அக்கவுண்டன்ட் சந்தீப்பின் மேஜைக்கு இப்போது நாம் போய்கொண்டிருக்கின்றோம். எதிரிருக்கையில் உட்கார்ந்திருந்த தனபால் விரல் நகத்தை கடித்து துப்பிக்கொண்டே கூப்பிட்டார். சந்தீப் சார், நீ மத்தியானம் லீவ் இல்லை? ஆமாம் சார். அப்போ இன்னும் இங்கே இருக்கியே? புறப்படணும் சார். ஒரு பேலன்ஸ் ஷீட் டேலி ஆகாமல் உதைச்சிட்டு இருந்தது, இப்போ தான் முடிஞ்சது. புறப்பட்டாச்சு. இதோ எம்டிஏ பார்த்து சொல்லிட்டு கிளம்பிடுறேன். உன் கூட பாஸ்கரும் வர்றானா? மாப்பிள்ளை தோழனே அவன்தானே. பாஸ்கர் சற்று தள்ளி சதுர கம்பியிட்ட கேஷ் கிடங்குகள் சார்ஜை வேறொரு ஆசாமியிடம் ஒப்படைத்து கொண்டிருந்தான். சந்தீப் பாஸ்கர் இருந்த பக்கம் திரும்பினான். பாஸ்கர், என்னடா சார்ஜை ஹேண்ட் ஆஃப் பண்ணிட்டியா? பண்ணிட்டு இருக்கேன். நான் எம்டியை பார்த்துட்டு வர்றேன், அதுக்குள்ளே நீ முடிச்சிடு. சந்தீப் அலுவலக ஹாலுக்கு வெளிப்பக்கம் வந்தான். மொசைக் புள்ளிகளோடு வராந்தா எதிரே எம்டி என்று பித்தளை பிரகாச எழுத்துக்களை மேலே அப்பிக்கொண்டிருந்த தேக்கு மர கதவு. உள்ளே சுழல் நாட்காலிக்கு தன்னை கொடுத்திருந்த எம்டி வாசுதேவன் 6.5 அடி உயரத்தை சர்வசாதாரணமாக தொட்டிருந்தார். தங்க டாலடிக்கும் பிரேமுக்குள் வெள்ளெழுத்து கண்ணாடி தெரிந்தது. படிக்காத சமயங்களில் கண்ணாடி கைகளில் சுழலும். உள்ளே நுழைகிற சந்தீப்பை பார்த்ததும் முகம் நிறைய ஆச்சரியத்தை காட்டினார் அவர். என்ன சந்தீப், நீங்க இன்னும் போகலையா? மத்தியானம் நீங்க லீவ் எடுத்திருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறேன். லீவ் தான் சார், பட் அக்கவுண்ட் 2 டேலி ஆகாமல் இருந்தது. அதை டேலி பண்ண இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. முடிச்சே கொடுத்துட்டு போயிடலாம்னு இருந்துட்டேன். இப்போ என்ன ஆச்சு? முடிஞ்சுதா? முடிஞ்சுது சார். இருந்தாலும் உங்களை மாதிரி இப்படி ஆஃபீஸ்ன்னு ஆஃபீஸை கட்டிட்டு அழக்கூடாது. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு கல்யாணத்தை வச்சுட்டு இன்னைக்கு மத்தியானம் 3 மணி வரைக்கும் ஆஃபீஸில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்களே. புறப்படுங்க சார். இங்கே இருக்கிற பாடலூரில் தானே மேரேஜ். இப்போ கிளம்பினா கூட 3 மணி நேரம் தான். ராத்திரி 7 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். சரி, பேசிட்டு இருக்காம கிளம்புங்க. நாளைக்கு காலையில் நீங்கள் அவசியம் மேரேஜுக்கு வந்துடணும் சார். வர்றேன். நீங்கள் வந்து முன்னாடி நின்னாதான் நான் பொண்ணு கழுத்தில் தாலியே கட்டுவேன். வாசுதேவன் கண்ணாடியை கையில் சுழட்டி கொண்டு புன்னகைத்தார். கண்டிப்பாக வர்றேன். வாசுதேவனிடம் சொல்லி கொண்ட பின் அந்த அறையை விட்டு வெளியே வந்தான். கேஷ் கவுண்டரை நெருங்கி பாஸ்கரிடம் கேட்டான். என்னடா, நாம கிளம்பலாமா? பாஸ்கர் கேஷ் கவுண்டர் நின்றும் வெளியே வந்தான். சந்தீப்பை திட்டினான். உன்னை போல ஒரு கல்யாண மாப்பிள்ளைய நான் பார்த்ததே இல்லையடா. நாளைக்கு காலையில் மேரேஜை வச்சுட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் ஆஃபீஸை கட்டிட்டு அழுதுட்டு இருக்க. எம்டியே திட்டினார்டா, பின்ன திட்டமாட்டாரா? சரி, இதோ கிளம்பியாச்சு, வா. அலுவலகத்திலிருந்து முக்கியஸ்தர்களிடம் சொல்லிக்கொண்டு காலையில் திருமணத்துக்கு மறக்காமல் வர சொல்லி மறுபடியும் ஒரு தடவை கூப்பிட்டு விட்டு ஹாலின் கதவை சமீபித்த வினாடி ஆஃபீஸ் வாசலில் அந்த ஜீப் வந்து நின்றது. தடதடவென வெள்ளை அணிந்த அந்த ஆசாமிகள் ஜீப்பு நின்றும் ஒருமித்து சரிந்தார்கள்.
படிகளில் ஏறி வராந்தாவை மொய்த்தார்கள். சந்தீப்பும் பாஸ்கரும் அலுவலக ஹாலில் இருந்து வெளியேறும் முன்பே ஹாலுக்குள் பிரவேசித்து எல்லோரையும் ஸ்தம்பிக்க வைத்தார்கள். வந்தவர்கள் வருமான வரி அதிகாரிகள். மடமடவென்று அவசர அதித்தனமாக இயக்கங்கள் நடந்தது. ஒருத்தர் யாஷிகாவில் அலுவலகத்தை மாறி மாறி ஃபோக்கஸ் செய்து லென்ஸ் அட்ஜஸ்ட் செய்து விதவிதமாக போட்டோ எடுத்து தள்ளினார். வெளியேற முற்பட்ட பாஸ்கரையும் சந்தீப்பையும் தடுத்தார்கள். நீங்க ஸ்டாஃப்ஸ் தானே? ஆமா, ப்ளீஸ் நீங்களும் இருக்கணும். வெளியே யாரும் போக முடியாது. ஒவ்வொரு அலுவலரின் ஷர்ட் பேண்ட் பாக்கெட்டுகள் தடவப்பட்டு உள்ளே இருக்கின்ற பேப்பர்கள், பணம், ரசீது எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே முழுநீள வெள்ளைத்தாளில் பதிவு செய்யப்பட்டு கையெழுத்து வாங்கி கொண்டார்கள். இன்டர்காமில் செய்தி போய் எதிர் அறையிலிருந்து MD வாசுதேவன் வேக நடையில் வந்தார். ஆர் யூ மேனேஜிங் டைரக்டர்? எஸ். வி ஆர் IT people. உங்கள் ஆஃபீஸ் கணக்கு வழக்குகளை பார்க்கணும். யாருமே இருந்த இடத்தை விட்டு அசையக்கூடாது. ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் அஸ். சார், நாங்கள் இன்கம் டேக்ஸ் விவகாரங்கள் எல்லாத்தையுமே ஒழுங்காக வச்சுருக்கோம். எங்களை பிடிக்காதவங்க, எங்களுக்கு வேண்டாதவங்க யாரோ தந்த விஷமத்தனமான தகவலை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. எனிஹாவ், இப்போ நாங்கள் ரெய்டு நடத்தி ஆகணும். MD தோள்களை குலுக்கினார். கேரி ஆன். சந்தீப் முன் வந்தான். சார், நாங்கள் அவசரமாக வெளியூர் போகணும். அந்த இன்கம் டேக்ஸ் அதிகாரி குறுக்கிட்டார். இங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ் யாரும் வெளியே போகக்கூடாது. நாளைக்கு காலையில் எனக்கு மேரேஜ் சார். ஆக்சுவலாக நான் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல் லீவு. நீங்கள் இங்கே என்ன டெசிக்னேஷனில் இருக்கீங்க? நான் சீனியர் அக்கௌண்டன்ட், இவர் கேஷியர். வேறு வழியே இல்லை. நீங்கள் 2 பேருமே இருந்து அக்கௌண்ட்ஸ் விஷயத்தில் நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டுத்தான் போக வேண்டும். வாசுதேவன் இடைமறித்தார். சார், இவருக்கு நாளைக்கு கல்யாணம். இவரை மட்டுமாவது அனுப்பினா தேவையில்ல. அந்த அதிகாரி உதட்டை பிதுக்கினார். சாரி, நாங்கள் உள்ளே வந்த பிறகு வெளியே யாரும் போகக்கூடாது. எங்களுக்கு மேலிடத்திலிருந்து ஆர்டர் வந்திருக்கு. எல்லோருமே ரெய்டு முடிகிற வரைக்கும் இருந்து தான் ஆகணும். சந்தீப் கேட்டான். ரெய்டு எப்போ முடியும் சார்? சொல்ல முடியாது. 1 மணி நேரத்தில் முடியலாம். ராத்திரி வரைக்கும் நீடிச்சாலும் நீடிக்கலாம். சந்தீப் எரிச்சலாய் அவர்களை பார்த்தான். இப்போது என்ன செய்ய? அங்கே பாடலூரில் கல்யாண மண்டபத்தில் எனக்காக எல்லோருமே காத்து கொண்டு இருப்பார்கள். ராத்திரி 10 மணிக்கா மாப்பிள்ளை ஊர்வலம்? சார், என்ன ரிசப்ஷனில் போய் ஒரு ஃபோன் பண்ணிக்கவாவது அளவு பண்ணுவீங்களா? ஃபோனா? எங்கே? யாருக்கு? கல்யாண மண்டபத்துக்கு. நான் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன்னு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு விஷயத்தை கன்வே பண்ணணும். ஓகே, கன்வே பண்ணிட்டு வாங்க. அவசரமாக அறையை விட்டு வெளியேறி வந்தான். ரிசப்ஷனுக்கு போனான். அரைவட்ட ரிசப்ஷன் கவுண்டரில் ரிசப்ஷனிஸ்ட் ரமேஷ் தெரிந்தான். என்ன சந்தீப், IT ஆசாமிகளா? ஆமாம், வசமாக மாட்டிக்கிட்டேன். ஏன்? ரெய்டு முடிகிற வரைக்கும் நான் இருக்கணுமாம். போச்சுடா. ஒரு அர்ஜென்ட் கால் பாடலூருக்கு ட்ரை பண்ணு ரமேஷ். கல்யாண மண்டபத்துக்கு தகவல் சொல்லணும். அம்மாவும் அப்பாவும் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு காத்துட்டு இருப்பாங்க. சரி, நம்பர் சொல்லு. சொன்னான். டெலிஃபோனை அருகில் இழுத்து கொண்டு பாடலூரில் அந்த எண்ணை பிடிப்பதற்கான முயற்சிகளில் நிமிஷங்கள் செலவழித்தான். நிமிஷத்துக்கு ஒரு தரம் உதட்டை பிதுக்கினான். லைனே கிடைக்க மாட்டேங்குது சந்தீப், ப்ளீஸ் ட்ரை பண்ணு. மறுபடியும் முயற்சிகள் ஆள்காட்டி விரலில் தொடர்ந்தன. ரமேஷின் உதட்டு பிதுக்களில் முடிந்தன. சாரி சந்தீப், நான் முயற்சி பண்ணி லைன் கிடைச்சா உடனே கூப்பிடுறேன். நீ உள்ளே போய் வேலையை பார். சோர்வோடு திரும்பி உள்ளே வந்தான். சந்தீப் ரெய்டு யாகத்தில் தத்தளிக்க ஆரம்பித்தான். நிமிஷங்கள் நகர்ந்தன. 4 மணிக்கு இன்டர்காம் அடித்தான். ரமேஷ், சாரி, இன்னும் லைன் கிடைக்கல. சாரி, லைன் என்னமோ ஃபால்ட். முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாதே, லைன் கிடைச்சதுமே உன்னை கூப்பிடுறேன். வெள்ளை யூனிஃபார்ம்கள் ஆபீஸ் லெட்ஜர்களை புரட்டி எடுத்து கொண்டு இருந்தன. நாளைக்கு மணவரையில் உட்காருவோமா என்று சந்தேகப்பட்டான் சந்தீப். அத்தியாயம் 2. மணி 7:05. சீமா ஏஜென்சியின் விஸ்தாரமான அலுவலக அறையிலிருந்து வெளிப்பட்டார்கள் சந்தீப்பும் பாஸ்கரும். 2 பேரிடமுமே அவசரத்தனமான நிரம்பி கிடந்தது. பாஸ்கர், அநியாயம் பண்ணிட்டாங்க IT பீப்புள். வந்து நம்மை இந்த பாடுபடுத்திட்டாங்க. ஃபோன் போட்டு சொல்லிட்டேல்ல? சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நாளைக்கு மேரேஜ், இன்னும் மாப்பிள்ளை வந்து சேரலையேன்னு பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு ஒரே பதைப்பதானே இருக்கும். வாஸ்தவந்தான். அதுதான் இப்போ மறுபடியும் ஃபோன் போட்டு எப்படியும்
4 ஹவர்ஸில் வந்துடுவோம். ஆஃபீஸ் ப்ராப்ளம் முடிஞ்சதுன்னு சொல்ல போகிறோமே. பேசிக்கொண்டே ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்தார்கள். ரமேஷ் மறுபடியும் லைன் கிடைச்சதா? வெயிட் a minute சந்தீப், அந்த சேரில் உட்காருங்க, இப்போ வாங்கி தர்றேன் ப்ளீஸ், கொஞ்சம் சீக்கிரமா. அந்த ஃபைபர் இருக்கைகளில் நிறைந்து கொண்டார்கள். 10 நிமிஷம். ரமேஷ் கூப்பிட்டான். சந்தீப், உன்னோட அதிர்ஷ்டம், லைன் மக்கர் பண்ணாம கிடைச்சிட்டுது. சந்தீப் வேகமாய் வந்து ரிசீவரை எடுத்தான். உரத்த குரலில் கத்தினான், ஹலோ. மறுபக்கம் இருந்து குரல் தெளிவாக ஆனால் நிறைய ஆத்திரத்தில் கேட்டது. ஹலோ, யாரு? நான் சந்தீப் பேசுறேன். அங்க பேசுறது யாரு? பதிலுக்கு அப்பாவின் குரல் கேட்டது. என்னடா, ஆஃபீஸில் இன்னும் வேலையை முடியலையா? முடிஞ்சதுப்பா, அதை இன்ஃபார்ம் பண்ணத்தான் ஃபோன் செஞ்சேன். நீங்கள் அங்கே பயந்துட்டு இருக்கக்கூடாது பாருங்க. இப்போ புறப்பட்டா இன்னும் 4 மணி நேரத்தில் அங்கே வந்து சேர்ந்துடுவேன். எப்படியும் 12 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். ஆஃபீஸில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஒன்றும் இல்லையப்பா. வந்த ஐடி பீப்புள் இப்போ தான் கிளம்பி போகிறாங்க. அவங்க நினைச்சிட்டு வந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. 10-15 தடவை சாரி சொல்லிட்டு போனாங்க. யாரோ எவனோ மொட்டை பெட்டிஷன் போட்டதுனால நம்பிட்டு வந்துட்டாங்க. இனிமே பிரச்சனை இல்லை. பாடலூருக்கு அடுத்த பஸ்ஸிலேயே புறப்பட்டு வந்துட்டு இருக்கேன். நீ மட்டும் தனியாவா வர்ற? இல்லை, கூட என்னோட ஃப்ரெண்ட் பாஸ்கர் வர்றான். சீக்கிரமா புறப்பட்டு வந்து சேருங்க. ரிசீவர்களை சாத்தினார்கள். அந்த ரிசப்ஷன் ரமேஷ் புன்னகைத்தான். என்ன மாப்பிள்ள சார், கிளம்பியாச்சா? மை அட்வான்ஸ் கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. பாஸ்கர், என்ன? என் சார்பா மாப்பிள்ளைக்கு காலையில் இன்னொரு பிடி அட்சதை போட்டுட்டு சிரித்து கொண்டே 2 பேரும் வெளியே வந்தார்கள். மெயின் ரோடு கலகலத்து கொண்டு வாகனங்கள் இரைச்சலோடு தெரிந்தது. ஃப்ளோரன்ஸில் வெளிச்சம் நெடுக தூவி இருந்தது. ஆட்டோ பிடிச்சு பஸ் ஸ்டாண்ட் போயிடலாமா? காலியா போற அந்த ஆட்டோவை கூப்பிடு. சந்தீப் கை தட்டினான். சந்தீப்பின் கைதட்டலை காதில் வாங்கிய ஆட்டோ டிரைவர் திரும்பி பார்த்து அவர்களின் கையசைப்பிற்கு ஆட்டோவை திருப்பி கொண்டு வந்தார். எங்கே சார் போகணும்? பஸ் ஸ்டாண்ட். ஏறிக்கொண்டதும் கிளம்பியது ஆட்டோ. 7:50க்கு ஆட்டோ பஸ் ஸ்டாண்ட் வாசலை தொட்டது. ஆட்டோவினின்றும் ஒருவர் பின் ஒருவராக சரிந்தார்கள். பணம் தரப்போன பாஸ்கரை தடுத்தான் சந்தீப். நான் பணம் தர்றேன். பர்ஸை பிரித்து ரூபாய் தாள்களில் ஒன்றை உருவி டிரைவரிடம் நீட்டிவிட்டு திரும்பி நடந்தார்கள். பர்ஸை மேல் பாக்கெட்டுக்கு கொடுத்து கொண்டிருந்த சந்தீப்பை பார்த்து சொன்னான் பாஸ்கர். டேய், பர்ஸை எங்க வைக்கிற? ஏன்? மேல் பாக்கெட்டில் வச்சா கீழே விழுந்து மிஸ் ஆக சான்ஸ் இருக்கு. புன்னகைத்தான் சந்தீப். 5 வருஷமா எனக்கு இதே பழக்கம்தான். இன்னும் ஒரு தடவை கூட மிஸ் பண்ணினதில்லை. வரிசையாய் பஸ்களிடையே பாடலூர் போகும் பஸ்ஸை தேடினார்கள். அது கும்பல் இல்லாமல் கிடைத்தது. பஸ்ஸின் படிக்கட்டில் பிரவேசித்து 2 வசதியான இருக்கையில் தங்களை நிறைத்து கொண்டார்கள். முன்பக்கம் பேனட்டில் அமர்ந்து சினிமா பேச்சில் ஈடுபட்ட கண்டக்டரை கூப்பிட்டான் சந்தீப். கண்டக்டர். அவன் திரும்பினான் எரிச்சலாய். பஸ் எத்தனை மணிக்கு புறப்படும்? 8:40க்கு. அவ்வளவு நேரம் ஆகுமா? அதுதான் புறப்படுற நேரமே. அதுக்கு முன்னாடி கிளம்புற பஸ் எதுவும் இல்லையா? இல்லை என்று எரிச்சலோடு சொன்னவன் டிரைவர் பக்கம் திரும்பி, வந்துடுறாங்க, அந்த இடத்துல கவுண்டமணியை பார்க்கணுமே. சிரிச்சு சிரிச்சு ஒன்றுக்கே வந்துடும். மணி எத்தனை சந்தீப்? பாஸ்கர் கேட்டான். 8 ஆகுது. இன்னும் 40 நிமிஷம் மண்டே காயணும். ஏதாவது புக் வாங்கிட்டு வரட்டா? வாங்கிட்டு வா, அதையாவது படிச்ச நேரத்தை ஓட்டலாம். சந்தீப் இறங்கி போனான். தூரத்து புக் ஸ்டாலை சமீபித்து 2 மாத நாவல்களை வாங்கி கொண்டு திரும்பினான். ஆளுக்கொன்றை கையில் வைத்து கொண்டு 40 நிமிஷங்களை துரத்தி அடித்தார்கள். கண்டக்டர் சினிமா கதையை முடித்துவிட்டு யாரோ ஒரு டிரைவரின் சின்ன வீட்டை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். பஸ் டிரைவரின் இக்னிஷியன் உசுப்பலால் தடதடலென ஸ்டார்ட் ஆகி பஸ் ஸ்டாண்டில் மெல்ல ஊற ஆரம்பித்தது. மிச்சமிருந்த இருக்கைகளும் சற்று தூரம் பஸ் நகர்வதற்குள் பயணிகளால் நிரம்பிக்கொள்ள வேகமெடுத்து கொண்டு ஓடியது. டிக்கெட் வாங்கி கொண்ட பின் சந்தீப்பும் பாஸ்கரும் மறுபடியும் அந்த மாத இதழ்களுக்குள் கண்களை பதித்தார்கள். ரிர்ரென்று ஸ்ருதியோடு பஸ் நகர எல்லையை தாண்டி கிட்டத்தட்ட 20-25 நிமிடங்கள் பிரயாணமாகி இருந்தது. அகலமான ஹைவேஸ் ரோட்டில் எதிரே வருகின்ற லாரிகள் ராட்சசத்தனமாய் சர் என்று பின்பக்கம் நழுவிக்கொண்டு போய்கொண்டிருக்க
அந்த நிமிஷம் எதற்காகவோ பிரேக் பெடலை அழுத்துவதில் முனைந்த டிரைவர் சட்டென அந்த வித்தியாசத்தை உணர்ந்தார். பிரேக் ஃபெயிலியர். அந்த உணர்ந்த நிமிஷம் முழு சாலையை அடைத்து கொண்டு 2 லாரிகள் எதிரே ஒன்றை ஒன்று ஓவர்டேக் செய்து கொண்டிருக்க, அவைகளின் மேல் பஸ் இடிப்பதை தவிர்ப்பதற்காக சாலையோர புளியமரம் ஒன்றிற்கு ஸ்டியரிங்கை வளைத்தார் டிரைவர். எல்லாமே வினாடி அவகாசத்துக்குள். தடார்! புளியமரத்தின் அடித்தளத்தில் கனமாய் மோதியது பஸ். அத்தியாயம் 3. பஸ் மரத்தின் மோத போகிறத போதே டிரைவர் கதவை திறந்து கொண்டு வெளியே பாய்ந்திருந்தார். முன்னிருக்கை பிரயாணிகள் டிரைவரின் அவசரத்தனமான கத்தலான எச்சரிக்கைக்கு கட்டுப்பட்டு பின்பக்கம் ஓடி வந்திருந்தார்கள். பஸ்ஸின் முகம் மட்டும் ஜப்பானியத்தனமாய் நசுங்கி இருக்க, அங்கங்கே சிறு சிறு சிராய்ப்புகளோடு எல்லோரும் தப்பித்திருந்தார்கள். சந்தீப் பாஸ்கர் இருந்த பக்கம் தலையை திருப்பின போது லேசாய் திடுக்கிட்டான். பாஸ்கர் நெஞ்சை பிடித்து கொண்டு தடுமாற்றமான குரலில் முனகினான். முகத்தில் வியர்வை அரும்பி இருந்தது. பாஸ்கர், உனக்கு என்னடா ஆச்சு? எங்கேயாவது அடிபட்டதா? சந்தீப், முன் சீட் கம்பியில் நெஞ்சு அடிச்சிருச்சு, வலிக்குதுடா, தண்ணி கிடைச்சா கொண்டு வா. சந்தீப் உதறலோடு எழுந்தான். அவசரமாய் கத்தினான். யாராவது வாட்டர் கேன் வச்சிருக்கிறீங்களா? ஆசுவாசமாய் இருந்த எல்லோரும் சந்தீப்பை பார்த்தார்கள். 2 பேர் வாய் விட்டு விசாரித்தார்கள். ஏன், என்ன ஆச்சு? இல்லை, நெஞ்சில் அடிபட்டுடுச்சு. யாராவது தண்ணி வச்சிருக்கிறீங்களா? யாரோ ஒரு அம்மாள் திருகு சம்பிலிருந்து தண்ணீரை வார்த்து கொடுத்து குடிக்க வைத்தாள். பாஸ்கரின் முனகல் சத்தத்தை கேட்டு நிறைய பேர் சூழ்ந்து கொண்டார்கள். பாஸ்கர் நேரமாக வழியில் அனத்தினான். யாரோ ஒருத்தர் கேட்டார், டிரைவர், வண்டி இப்போ எடுக்க முடியாதா? முடியாது சார், நல்லா ஜாம் ஆயிடுச்சு. பக்கத்தில் எங்காவது ஹாஸ்பிட்டல் இருக்கா? இங்கிருந்து கொஞ்ச தூரம் தள்ளி மஞ்சள் காட்டூர் கிராமம் இருக்கு, அங்கே கிளினிக் கொண்டு இருக்கு. தம்பி, பெரியவர் ஒருவர் சந்தீப்பை கூப்பிட்டார். என்னங்க, இப்படியே வச்சு பார்த்துட்டு இருக்கிறதை விட அங்கே கூட்டிட்டு போறது நல்லது பார். நாங்கள் 2 பேர் கூட வர்றோம். கைத்தாங்களாய் கூட்டிட்டு போயிடலாம். நெஞ்சில் அடிபட்டதை அலட்சியம் பண்ணக்கூடாது. சந்தீப் தலையசைத்தான். அந்த 3 பேருமாய் சேர்ந்து பாஸ்கரை சிரமத்தோடு பஸ்ஸில் நின்று இறக்கினார்கள். சாலையில் 10 அடி தொலைவு நடந்த போது ஒரு இரட்டை மாட்டு வண்டி சக்கரங்களுக்கிடையே மாட்டின அரிக்கேன் விளக்கின் ஒன்றை கண்ணோடு அசைந்து சமீபித்தது. சந்தீப் மாட்டு வண்டியில் இருந்த ஆசாமியிடம் ஓடினான். விஷயத்தை மூச்சு வாங்க சொன்னான். சரி தம்பி, கொண்டு வாங்க, கொண்டு போய் விட்டுட்டு போறேன். பாஸ்கரை மாட்டு வண்டியில் படுக்க வைத்தார்கள். பஸ்ஸில் இருந்து உதவ வந்தவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு திருப்பி அனுப்பிவிட்டு அந்த மாட்டு வண்டியில் பயணிக்க ஆரம்பித்தார்கள். பாஸ்கர் வழி தாங்க மாட்டாமல் அரற்றி துடித்து கொண்டிருந்தான். மணிக்கட்டில் நேரம் பார்த்த சந்தீப்புக்கு பாஸ்கரின் கவலையோடு அங்கே கல்யாண மண்டப கவலையும் சேர்ந்து இருதயத்தை படபடக்க வைத்தது. வண்டிக்கார ஆசாமி கேட்டான், தம்பிக்கு என்னாச்சு? விவரமாக சொல்லி கொண்டிருக்கும் போதே மாட்டு வண்டி எண்ணெய் காய்ந்த சக்கரங்களில் ரீச் சத்தத்தோடு மஞ்சள் காட்டூர் கிராமத்துக்குள் பிரவேசமாகி சின்ன சின்ன மண்பாதை 2இல் பழைய கால ஓட்டு வீடுகளுக்கிடையே ஓடி 10:15 மணிக்கு கொஞ்சம் பெரிதாக இருந்த ஓடு வேய்ந்த கட்டிடத்தின் முன்னால் நின்றது. சோகையான மஞ்சள் பல்ப் ஒன்று அரசாங்க ஆஸ்பத்திரி மஞ்சள் காட்டூர் என்ற போர்டின் தலையில் கண் சிமிட்டி கொண்டிருந்தது. ஆஸ்பத்திரிக்குள்ளேயும் மங்களான வெளிச்சம். வண்டிக்கார ஆசாமி சொன்னான், இதுதாங்க ஆஸ்பத்திரி. சந்தீப் ஜாக்கிரதையாக பாஸ்கரை வண்டியில் நின்று இறக்கினான். பாஸ்கர், இன்னும் வலிக்குதாடா? நிமிஷத்துக்கு நிமிஷம் வலி அதிகமாகுது சந்தீப், எனக்கு பயமா இருக்குடா. பயப்படாதே, ஒண்ணுமாகாது. ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டோம். தம்பி, நான் வரட்டுமா? ரொம்ப நன்றிங்க. கடக் முடக்கென்று ரோட்டை அரைத்து கொண்டு வண்டி நகர்ந்து போக தாங்களாக தோளை பற்றி பாஸ்கரை அந்த ஆஸ்பத்திரிக்குள் கூட்டிட்டு போனான் சந்தீப். மண்தரையை கடந்து படிக்கட்டில் ஏறினார்கள். திண்ணை மாதிரியான இடத்தில் இருந்த ஒரு வெள்ளை பெயிண்ட் பெஞ்சில் அவனை படுக்க வைத்தான். பெஞ்ச் வயசாகி போன கிளம் மாதிரி அப்படியும் இப்படியும் ஊஞ்சல் ஆடியது. சந்தீப் வேகமாய் நடந்து எதிரே இருந்த அறைக்குள் நுழைந்தான். நர்ஸ் ஒருத்தி சின்ன பாத்திரத்தை கேஸ் அடுப்பில் ஏற்றி வெந்நீர் வைக்கும் முயற்சிகளில் இருந்தாள். சிஸ்டர், குரல் கேட்டு திரும்பினாள். சந்தீப்பை பார்த்ததும் அருகே வந்தாள். என்ன வேணும்? டாக்டர் இல்லையா? விஷயத்தை சொல்லுங்க, சொன்னான்.
பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம், டாக்டர் வீட்டுக்கு போயிட்டார். மெடிக்கல் அசிஸ்டன்ட் ஒருத்தர் உள்ளே ரவுண்ட்ஸ்ல இருக்கார். இப்போ வந்துடுவார். பேஷண்ட்டை இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்து அந்த டேபிள் மேலே படுக்க வையுங்க. நான் போய் அவரை கூட்டிட்டு இதோ வந்துடுறேன். சீக்கிரம் சிஸ்டர், அவன் வலியால ரொம்பவும் துடிக்கிறான். நர்ஸ் அந்த கிளினிக்கின் உள்ளே ஓடினாள். 2 நிமிஷ அவகாசத்திற்கு பின் சந்தீப்பின் அவசரத்தை புரிந்து கொண்டவராக ஸ்டெத்தை அவசரமாக கையில் எடுத்து கொண்ட அந்த வழுக்கத்தலை மெடிக்கல் அசிஸ்டன்ட் பதட்டமாய் வந்தார். பேஷண்ட் அங்கே? உள்ளே அறையை காட்டினான் சந்தீப். நெஞ்சு வலியா? தலையாட்டி கொண்டே பஸ் ஆக்சிடென்ட் விவரங்களை சொன்னான் சந்தீப். பெஞ்சுக்கு 2 பேரும் வந்தபோது பாஸ்கரின் அனத்தல் அதிகமாகி இருந்தது. முகம் இரத்தமாய் சிவந்திருந்தது. ஸ்டெத்தை அவன் நெஞ்சிலும் முதுகிலும் ஊர்த்தின அவர் கொஞ்சம் கொஞ்சமாய் முகம் மாறினார். இருதயத்தில் பலமாய் அடிபட்டிருக்கு. டாக்டர் தான் வந்து பார்த்தாகணும். அதுவும் உடனடியாக ட்ரீட்மெண்ட் தரணும். டாக்டர் எங்கே இருக்கார்? டாக்டர் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நான் போய் தகவல் சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். அவசரமான நடையில் அந்த அறையை சமீபித்து மறுபடியும் திரும்பி வந்தார். கையில் ஒரு மாத்திரையை வைத்திருந்தார். இந்தாங்க, இப்போதைக்கு இந்த டேப்லெட்டை கொடுங்க. அதுக்குள்ளே நான் டாக்டரை கூட்டிட்டு வர்றேன் சொல்லிவிட்டு மருந்தை சந்தீப்பின் கையில் திணித்து விட்டு ஓட்டமும் நடையுமாய் ஆஸ்பத்திரி கவுண்டரில் நின்றும் நழுவி போனார். மறுபடியும் மணிக்கட்டை உயர்த்தி சீக்கோவில் மணி பார்த்தான் சந்தீப். நாளைக்கு கல்யாணத்துக்கு போய் சேர முடியுமா? ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த மெடிக்கல் அசிஸ்டன்ட் சொல்வதை பார்த்தால் பாஸ்கருக்கு ஏதோ சீரியஸ் மாதிரி தோன்றுகின்றதே. குழப்பம் பூசிய முகத்தோடு அங்கிருந்த அலுமினிய டம்ளரில் தண்ணீரை வார்த்து பாஸ்கரை நிதானமாக பற்றி உட்கார வைத்தான். பாஸ்கர், இந்த டேப்லெட்டை விழுங்கு. சந்தீப், வலி, உயிர் போகுதுடா. இப்ப டாக்டர் வந்துடுவார். நீ இந்த மாத்திரையை சாப்பிடு. அம்மா. அனத்தலோடு வாயை திறந்தான். திறந்த அவனின் வாயில் நீரை கொஞ்சம் சரித்து டேப்லெட்டையும் போட்டான். விழுங்கிடு பாஸ்கர். பாஸ்கர் விழுங்கினான். நெஞ்சை பிடித்து அழுத்தமாய் பிசைந்து கொண்டே இருந்தான். வலியின் கடுமையில் கண்களை திறக்க முடியாமல் இருக்க மூடிக்கொண்டிருந்தான். நிமிஷங்கள் கரைந்து கொண்டிருந்தது. அடிக்கடி ஆஸ்பத்திரி வாசலை பார்த்தான். 15 நிமிஷத்துக்கு பின் வாசல் புறம் 2 மசமச உருவங்கள் உற்பத்தி ஆனது. அருகே வர வர டாக்டரும் அந்த மெடிக்கல் அசிஸ்டண்டும் தெரிந்தார்கள். டாக்டர் 40 வயதை எட்டி பிடித்திருந்தார். தலையின் முன்பக்கம் முடி கொட்டி போயிருந்தது. பாதி தூக்கத்தில் வந்ததில் கண்கள் சிவந்திருந்தன. முகம் கழுவின ஈரம் கிருதா ஓரங்களில் தெரிந்தது. இவர்தான் சார். மெடிக்கல் அசிஸ்டன்ட் கை காட்டியதும் வலியில் துடிப்பில் இருந்த பாஸ்கரை பரிசோதிக்க ஆரம்பித்தார் டாக்டர். இவர் உங்க ஃப்ரெண்டா? ஆமா டாக்டர், பஸ்ல வர்றப்போ ஆக்சிடென்ட் என்று சொன்னார். உங்க பேரு? சந்தீப். இவர் பேர் பாஸ்கர். பரிசோதிப்பை நிறுத்திய டாக்டர், மிஸ்டர் சந்தீப், இவரை உள்ளே ரூமுக்கு கொண்டு போகணும். நர்ஸும் அசிஸ்டண்டும் பாஸ்கரை அள்ளி ஸ்ட்ரெச்சரில் கிடத்தினார்கள். வராந்தாவில் ஸ்ட்ரெச்சர் அந்த அறைக்கு போக போகவே டாக்டர் சொன்னார், இது சின்ன கிராமம், அதான் ஹாஸ்பிட்டல் ரொம்பவும் இன்கன்வீனியண்டா இருக்கு. இந்த ஏரியாவிலே நான் ஒரு டாக்டர் தான் இருக்கேன். என்னால் ராத்திரி பகலுமா பார்க்க முடியலன்னு மெடிக்கல் அசிஸ்டண்டே வச்சுக்கிட்டேன். ராத்திரி இவர் பார்த்துப்பார், பகல்ல நான் பார்த்துப்பேன். இந்த மாதிரி ரொம்ப சிவியர் கேஸ் ஏதாவது வந்துச்சுன்னா ராத்திரி கூட நான் தான் வர வேண்டி இருக்கும். டாக்டர் அறைக்குள் நுழைந்தார். பாஸ்கரை தீவிரமாய் பரிசோதித்து விட்டு டேபிளுக்கு திரும்பிய டாக்டர் அவசரமாக பிரிஸ்கிரிப்ஷன் தாளை எடுத்து கிறுக்கினார். மிஸ்டர் சந்தீப், டாக்டர், இதில் இருக்கிற மருந்துகளை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாய் வாங்கிட்டு வாங்க. இப்படி இந்த ரீதியில் வலி அதிகமாகிட்டு போறது மோசமான விஷயம். டாக்டர், இங்கே மெடிக்கல் ஷாப் எதுவும் இல்லையா? ஒரு மெடிக்கல் ஷாப் மெயின் ரோட்ல இருக்கு. பட் அங்கே இந்த மருந்து கிடைக்குமான்னு சந்தேகமா இருக்கு. அநேகமா கிடைக்க வாய்ப்பில்லை. நீங்க ஏதாவது வாகனத்தை அமர்த்தி விட்டு சிட்டிக்கு போய் வாங்கிட்டு வர்றது தான் ஒரே வழி. சிட்டி எவ்வளவு தூரம் டாக்டர்? 10 கிலோமீட்டர். சீக்கிரம் போயிட்டு வாங்க. சந்தீப் ஓட்டம் கலந்த நடையில் வெளியேறினான். மனசு முழுக்க கவலை இரைச்சலிட்டு கொண்டிருந்தது. கிராமம் அந்த 10 மணிக்கு நிச்சலமாய் தூங்கி போயிருந்தது. தெருநாய்கள் அவனை பார்த்ததும் குறைத்து விட்டு அடங்கி போயின. 10 நிமிஷத்தில் மெயின் ரோடை பிடித்தான். மெடிக்கல் ஷாப் எங்கே இருக்கு? என்ன தம்பி? இல்ல, மருந்து கடை எங்கே இருக்குங்க? த பார், அங்க விளக்கு தெரியுதா?
அதான் கடை, சாத்திர நேரமாச்சு, சீக்கிரமா போங்க. சந்தீப் வேக நடையில் மெடிக்கல் ஷாப்பை தொட்டான். பலகைகளால் கடைகள் சாத்தப்பட்டு கொண்டிருந்தது. அலமாரியில் அவ்வளவாக மருந்துகள் இல்லாமல் இருந்தது. என்ன சார் வேணும்? பிரிஸ்கிரிப்ஷனை நீட்டினான். பார்வையை அதில் நீந்த விட்ட அந்த இளைஞன் பெரிதாய் உதட்டை பிதுக்கினான். சார், இந்த மருந்து எதுவுமே இங்கே இல்லை, சிட்டிக்குத்தான் போகணும். இந்த நேரத்துக்கு மேலே பஸ் இருக்குமா? லாரியோ காரோ வந்தா லிஃப்ட் கேட்டு பாருங்க. சாலையில் ஓரமாய் வந்து நின்று கொண்டான் சந்தீப். சாலை இருட்டை பவுடர் மாதிரி பூசிக்கொண்டு மசமசப்பாய் தெரிந்தது. அதிகமாக வாகனங்கள் வருகின்ற மாதிரி தெரியவில்லை. நிமிஷங்கள் போட்டி போட்டு கொண்டு நகர அந்த நிமிஷங்கள் இரைச்சலோடு வந்த ஒரு லாரியை நிறுத்துவதற்காக கை நீட்டினான் சந்தீப். பிரயோஜனமில்லை. லாரி வேகத்தில் துளியை கூட குறைக்காமல் விருட்டென்று அவனை கடந்து போனது. ஏமாற்றமும் பதட்டமுமாக காத்து கொண்டிருந்தான். மேலும் 5 நிமிஷங்கள் கடந்து போயிருக்க தளர்வு அவனை அலம்ப ஆரம்பித்து இருந்தது. தூரத்தில் மறுபடியும் 2 ஹெட்லைட் வெளிச்சங்கள் கண்ணில் உற்பத்தி ஆயின. மறுபடியும் பாதி சாலைக்கு வந்து நின்று கொண்டு பலமாக கையை அசைத்து லிஃப்ட் கேட்டான் சந்தீப். தூரத்தில் வர வரவே காரின் வேகம் குறைகிற மாதிரி தெரிந்தது. அருகில் வர வர வேகம் மட்டுப்பட்டு அவனோரமாக வந்து நின்றது அந்த அம்பாசிடர். பேனட்டை சுற்றி வந்து டிரைவிங் இருக்க ஜன்னல் அருகே குனிந்தான் சந்தீப். ஸ்டியரிங்கை பிடித்தபடி அந்த 20 வயது அப்சரஸ்தனமான பெண் அவள் முகத்தை முழுதுமாக உணர்ந்தபோது ஒரு துகைப்பு அவனுள் பரவியது. அத்தியாயம் 4. எழுந்த திகைப்பை பாஸ்கரின் உடல்நிலை பதட்டம் விழுங்கிக் கொள்ள படபடப்போடு அவளிடம் பிரிஸ்கிரிப்ஷனை காண்பித்து சொன்னான். மிஸ், என்னோட ஃப்ரெண்ட் ரொம்ப சீரியஸான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். அவசரமாக இந்த மருந்து தேவைப்படுது. சிட்டியில தான் கிடைக்கும். கொஞ்சம் சிட்டி வரைக்கும் லிஃப்ட் தர்றீங்களா? வினாடி நேரம் அவன் முகத்தை படித்தவள் காரின் முன்பக்கம் இடது பக்க கதவை குனிந்து திறந்து விட்டாள். சந்தீப் ஓடி வந்து உள்ளே ஏறிக்கொண்டதும் அவள் ஆக்சிலேட்டரில் காலை பரவ விட்டாள். ஹெட்லைட் வெளிச்சத்தை சாலையில் தூவினபடியே கார் ஹம் என்று ஓட ஆரம்பித்தது. உங்க பேர் என்ன என்றாள். சந்தீப். என்ன பண்றீங்க? சீமா ஏஜென்சியில் சீனியர் அக்கவுண்டன்ட். சினிமா எல்லாம் பார்க்கறதுண்டா? அவள் எதற்காக இந்த கேள்வியை கேட்கிறாள் என்பது புரிந்து கொண்டாள் சந்தீப். காரில் அவளை பார்த்ததும் ஏற்பட்ட திகைப்பை உறுதி செய்வதற்காக அவனே மறுபடி கேட்டான். நீங்க ஆக்ட்ரஸ் மகிழா தானே? அவள் பல்வரிசை காருக்குள் இருந்த மங்கள் வெளிச்சத்தில் பளீரென தெரிய சொன்னாள். பரவாயில்லை, கண்டுபிடிச்சிட்டீங்களே. 2-3 படத்தில் உங்களை பார்த்திருக்கிறேன். நான் மொத்தமா நடிச்சதே 10 படத்துல தான். எல்லாம் சின்ன சின்ன ரோல். இப்பதான் வளர்ந்துட்டு இருக்கேன். பட் எல்லோருக்குமே பெரும்பாலும் உங்களை தெரிஞ்சிருக்கு. எதிரே வந்த லாரிக்காக கியரை மாற்றி வேகம் குறைத்து லாரி கடந்ததும் மறுபடியும் வேகம் பெற்றாள். சந்தீப்பினுள் மறுபடியும் பதட்டம் லேசாக அரும்பியது. இந்நேரம் பாஸ்கருக்கு வலி எப்படி இருக்கும்? சந்தீப், ரொம்ப வலிக்குது, தாங்க முடியல. பாஸ்கரின் அவஸ்தையான திணறலான பேச்சு நினைவில் அடிக்க கவலை பிரதேசத்தில் நழுவினான். மறுநேரம் மௌனமாய் பயணம். அந்த மௌனத்தை மகிழா சீக்கிரமாக கலைத்தாள். மிஸ்டர் சந்தீப். சந்தீப் அவளை ஏறிட்டாள். நீங்க மேரீடா அன்மேரீடா? அன்மேரீட் என்று சொல்லி நிறுத்தினவன் நாளைக்கு காலையில மேரேஜ் என்றான். மகிழா ஆச்சரியமாக திரும்பினாள். எப்போன்னு சொன்னீங்க? நாளைக்கு காலையா? எனக்கு ஒன்றும் புரியல. நாளைக்கு காலையில மேரேஜ் பண்ண போறவர் இப்படி மருந்துக்காக ராத்திரியில் அலைஞ்சிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸில் திடீர்னு ஐடி ரைடு வந்துட்டு ராத்திரி 7 மணி வரை இருக்க வேண்டியதாயிடுச்சு. அதுக்கப்புறமா நானும் ஃப்ரெண்டும் பஸ் பிடிச்சு ஊருக்கு போயிட்டு இருந்தோம். வழியில் அந்த வில்லேஜ் பக்கத்தில் பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஃப்ரெண்டுக்குத்தான் மருந்து வாங்கணும். நாளைக்கு காலையில் எப்படி மேரேஜுக்கு போவீங்க? இந்த மருந்தை வாங்கி கொண்டு போய் கொடுத்து அவனுக்கு ஓரளவுக்கு சரியானதும் 2 பேரும் புறப்பட்டுடுவோம். சொல்லிக்கொண்டே பிரிஸ்கிரிப்ஷன் தாளை ஷர்ட் பேக்கெட்டில் சொருக போன சந்தீப் சட்டென திடுக்கிடல் வாங்கினான். ஷர்ட் பேக்கெட்டில் பர்ஸை காணோம். எங்கே போயிருக்கும்? ஆக்சிடென்ட் ஸ்பாட்டில் நிலை தடுமாறி விழுந்த போது பர்ஸ் கீழே விழுந்திருக்குமோ? அல்லது பாஸ்கரை அந்த மஞ்சள் காட்டூர் கிராமத்துக்கு கொண்டு போகின்ற வழியில் எங்காவது? இப்போது மருந்து வாங்க என்ன பண்றது? சந்தீப் பதற்றத்தோடு ஷர்ட் பாக்கெட்டை தொட்டு பார்ப்பதை கவனித்து மகிழா கேட்டாள். பணம் எடுத்து வரலையா?
சந்தீப் தயக்கத்துடன் அவனிடம் சொன்னான். பர்ஸ் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல விழுந்துட்டு நினைக்கின்றேன். கவலைப்பட வேண்டாம், பணம் நான் தர்றேன். சந்தீப் ஆச்சரியமாக அவளை பார்த்தான். மகிழா தொடர்ந்தாள். ஆனால் வீட்டில் போய் பணத்தை எடுத்துட்டு அப்புறம்தான் மெடிக்கல் ஸ்டோருக்கு போக முடியும். தலையசைத்தான். கார் மேலும் ஒரு 5 நிமிஷங்களே பயணத்தால் விழுங்கி இருந்த போது சிட்டி லிமிட்டுக்குள் பிரவேசமாகி இருந்தது. சோடியம் வேப்பர் விளக்கு வெளிச்சங்கள், சாலையில் வாகனங்கள். மறுபடி சந்தீப் மணி பார்த்தான். 11:45. அத்தனை நேரம் வந்து கொண்டிருந்த மெயின் சாலையை புறக்கணித்துவிட்டு துணை பாதை ஒன்றில் நுழைந்தது கார். ஏரியா நிறைய பங்களாக்களை பிரசவித்து வளர்ந்திருந்தது. 2 வீதிகளில் திரும்பிய கார் அந்த சின்ன பங்களாவின் காம்பவுண்ட் கேட் ஓரமாய் நின்று கொள்ள என்ஜின் வாயை பொத்தி கொண்டது. காரில் நின்று இறங்கிய மகிழா சந்தீப்பை பார்த்து கூப்பிட்டாள். உள்ளே வர்றீங்களா? நோ மிஸ், நான் இங்கே கார்லே வெயிட் பண்றேன். நீங்க போய் பணம் எடுத்துட்டு வந்துடுங்க. இட்ஸ் ஆல் ரைட். கம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு 20 அடி தூரத்தில் இருட்டுக்குள் அமிழ்ந்திருந்த பங்களாவை நோக்கி போனாள் மகிழா. சந்தீப் ஷர்ட் பாக்கெட்டிலும் பேண்ட் பாக்கெட்டிலும் நன்றாக தேடினான். சர்வ நிச்சயமாய் பர்ஸ் இல்லை. ஒரு சிகரெட் பாக்கெட், லைட்டர், ஆபீஸ் சம்பந்தமான காகிதங்கள் சில மட்டும்தான் இருந்தன. அவற்றை திரும்ப பேண்ட் பாக்கெட்டுக்கு கொடுத்து மகிழாவுக்காக காத்திருந்தான். நேரம் 11:55 தொட்டிருந்தது. 5 நிமிஷம் கழியலுக்கு பின் மறுபடியும் மகிழாவின் பங்களாவின் பக்கம் பார்வையை திருப்பினவன் லேசான திகைப்பில் விழுந்தான். பங்களாவில் எந்த அறையிலுமே லைட் எரிகிற மாதிரி தெரியவில்லை. ஒருவேளை உள்ளறைக்குள் போயிருப்பாளோ? காத்திருந்தான். 12 மணி. மகிழா வரவில்லை. 12:05. மகிழா இன்னும் திரும்பவில்லை. 12:10. உள்ளே போய் பார்த்து விட்டு வரலாமா தீர்மானித்தான். காரை விட்டு வெளியே வந்தான். கால் பக்கம் திறந்திருந்த காம்பவுண்ட் கேட்டுக்குள் பிரவேசித்து உள்ளே நடந்தான். போர்டிகோ வந்தது. மொசைக் படிகள் தெரிந்தது. தயக்கமாய் ஏறிப்போனான். பாதி சாத்தி இருந்த கதவு தெரிய காலிங் பெல் சுவிட்சை நிலா வெளிச்சத்தில் கண்ணில் அடித்தது. ஆள்காட்டி விரலால் அதை தேய்த்தான். பர். நிசப்தம். மறுபடியும் அழுத்தினான். பர். பதில் இல்லை. மிஸ் மகிழா? கூப்பிட்டு பார்த்தான். அதற்கும் பதிலில்லை. என்னவாயிற்று? லேசாய் குழப்பம் தட்ட கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்தான். அரை இருட்டை மேலே இறைத்து கொண்டிருந்தது. எல்லாமே மசமசவென்று தெரிய கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு கதவு இருக்கிற மாதிரி உணர்ந்தான். இருட்டிலே மெல்ல அந்த கதவை நோக்கி நகர்ந்தான். சட்டென அந்த வினாடி காலடியில் எதுவோ மோத அப்படியே நின்றான் சந்தீப். மோதின கால் பிசுபிசுத்தது. கீழே என்ன? லேசான திக்கோடு பேண்ட் பாக்கெட்டில் கையை நுழைத்தான். பதட்டமாய் லைட்டரை கையில் எடுத்து கிளிக் தட்டிவிட ஒரு மினி தீப்பிழம்பு உற்பத்தியாகி சின்ன வெளிச்ச வட்டத்தை அறைக்குள் கொடுத்தது. அதன் வெளிச்ச உதவியோடு கீழே குனிந்து பார்த்த சந்தீப் தட்டென ஒரு தரம் குலுங்கி போனான். கீழே பின்னந்தலையில் ஒரு இரத்த குளம் தெரிய குப்புற கவிழ்ந்து செத்து கிடந்தாள் மகிழா. ஜன்னல் வழியே அடித்த காத்துக்கு சட்டென லைட்டர் வெளிச்சம் அணைந்து கொள்ள மறுபடி கிளிக்கினான். சந்தீப் மீண்டும் ஒரு தீனாக்கு பிரசவமானது. நன்றாக பார்த்தான். இருதயம் துடிப்பு எகிறியது. சலனமே இல்லாமல் மகிழா செத்து கிடந்தாள். மகிழா தானே பூட்டை திறந்து உள்ளே வந்திருக்கின்றாள். பூட்டிய வீட்டுக்குள் யார் இருந்து இந்த காரியத்தை செய்திருப்பார்கள்? குழப்பத்தோடு லைட் சுவிட்சை தேடினான். வலது பக்கம் சுவிட்ச் போர்ட் தெரிந்தது. அதை நோக்கி நகர்ந்து சுவிட்சை அழுத்த போன சந்தீப் சட்டென நிதானித்தான். மூளை செல்கள் நில் என்று கட்டளையிட்டது. கொலை விழுந்திருக்கின்ற வீட்டில் எதையும் தொடுவது அவ்வளவு நல்லதில்லை. யோசிப்போடு பின்வாங்கினான். லைட்டரின் உதவியோடு அவசரமாய் கதவை பார்த்து நடந்தான். சில அறைகளை கடந்த போது பின்பக்க கதவு தெரிந்தது. மகிழா கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்ததும் பின்னாலேயே கொலைகாரன் அவளை அறியாமல் உள்ளே புகுந்திருப்பானோ? ஏதோ ஒரு விபரீதம் நடந்திருக்கின்றது. இனியும் நான் இங்கே இருப்பது ஆபத்து. பாஸ்கர் அங்கே மஞ்சள் காட்டூரில் என்ன நிலைமையில் இருக்கின்றானோ தெரியவில்லை. அவசரமாக பங்களாவை விட்டு வெளியே வந்தான். காம்பவுண்டுக்குள் நடக்கின்ற போது லேசான பயதளப்பு இருந்தது. கொலைகாரன் இங்கே செடிகளுக்கிடையே எங்கேயாவது பதுங்கி இருக்க கூடுமோ? குவீரென்று மறைவிலிருந்து வெளிப்பட்டு தாக்கினால் கொஞ்சம் ஜாக்கிரதை உணர்வோடு வேகமாய் நடந்தான் சந்தீப்.
பங்களாவின் காம்பவுண்ட் கேட்டை கடந்தான். கார் அப்படியே நின்று கொண்டிருந்தது. இப்போது மருந்து வாங்க என்ன செய்யலாம்? யோசிப்போடு நேரம் பார்த்தான். மணி 12:20. அவசர நடையில் அந்த உள்வாங்கிய பகுதிகளை கடந்து மெயின் ரோடுக்கு வந்தான். சில காஃபி ரெஸ்டாரண்ட்டுகள் பகலுக்கு இணையான பிஸியில் அந்நேரத்திலும் இருந்தன. லிக்கர் பார்கள் கார்கள் மொய்த்திருந்தன. சில மூடப்பட்ட கடை வாசலில் பிளாட்பார குடிஜனங்கள் உருண்டிருந்தார்கள். சிறிது தூரம் அந்த சாலையில் நடந்திருந்த போது ரத்னா மெடிக்கல் ஷாப் சாய்வாக நிறுத்தப்பட்ட போர்டு தெரிந்தது. கடை ஓனர் தங்கப்பற்கள் தெரிய கொட்டாவி விட்டு கொண்டிருந்தார். இவனை பார்த்ததும் தூக்கத்தை துரத்தி விட்டு, என்ன வேணும் சார் என்றார். சந்தீப் பிரிஸ்கிரிப்ஷனை நீட்டினான். ஓனர் ஒரு அலமாரியோரம் குனிந்திருந்த சிப்பந்தியை கூப்பிட்டார். டேய் ரத்தினம். அவன் ஓடி வந்தான். சார், இந்த மருந்தெல்லாம் பேக் பண்ணு. எவ்வளவு ஆகும் சார்? அவர் பிரிஸ்கிரிப்ஷனை மறுபடியும் பார்த்தார். பால்பைன் பேனாவால் வேஸ்ட் பேப்பரில் கிறுக்கி விலையை சொன்னார். சந்தீப் தயக்கத்தோடு மெல்லிய குரலில், கண்களில் லேசான நீரின் பளபளப்போடு, மகிழா விஷயம் தவிர எல்லாவற்றையும் சுருக்கமாக சொன்னான். இப்ப உங்ககிட்ட பணம் இல்லையா? ஆமா சார் என்றவன் ஷர்ட் பாக்கெட்டில் இருந்த அந்த பிளாஸ்டிக் உரைக்குள் திணித்திருந்த ஐடென்டி கார்டை காட்டினான். பாருங்க சார், நான் சீமா காஸ்டியூம்ஸ்ல இருக்கிறதுக்கான ஐடென்டி கார்டு. கடைக்காரர் மருந்துகள் அடங்கிய பிரவுன் கவரை அவனிடம் நீட்டினார். பரவாயில்ல சார், நீங்க 2 நாள் கழிச்சு வந்து பணம் கொடுங்க. இப்ப இந்த மருந்தை எடுத்துட்டு போங்க. சந்தீப் மகிழ்ச்சியில் தத்தளித்தான். ரொம்ப தேங்க்ஸ் சார் சொல்லிக்கொண்டே கையில் இருந்த 1200 ரூபாய் மதிப்புள்ள சீகோ வாட்சை கலட்டினான் சந்தீப். இந்தாங்க சார், இதை வச்சுட்டு இன்னொரு 500 ரூபாய் கொடுங்க சார். நான் டாக்ஸி பிடிச்சு ஊருக்கு போக உபயோகமா இருக்கும். ப்ளீஸ். வினாடி அவகாசம் யோசித்து விட்டு கடை ஓனர் தலையசைத்தார். அவன் கையில் இருந்த வாட்சை வாங்கி கொண்டு மேஜை இழுப்பறையை திறந்தார். உள்ளிருந்த ரூபாய் தாள்களை எண்ணி 500 ரூபாயை அவனிடம் கொடுத்தார். சந்தீப் 500 ரூபாயை தன் கைக்கு மாற்றிக்கொண்டு மருந்து கவரை எடுத்துக்கொண்டு அவரிடம் சொல்லி கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் சார், நாளைக்கு சாயந்தரமே பணம் கொடுத்து வாட்சை மீட்டுக்கிறேன். அவர் தலையாட்டினார். மறுபடியும் சாலைக்கு வந்தான். அருகாமையிலேயே டாக்ஸி ஸ்டாண்ட் இருந்தது. கும்பலாய் உட்கார்ந்து பீடி புகை சுவாசித்து கொண்டிருந்த டிரைவர்களிடம் ஒருத்தர் டாக்ஸி தேடுகிற பாவனையில் இருந்த சந்தீப்பிடம் வந்தார். கையில் இருந்த பீடி ஒரு அவசர இழுப்புக்கு உட்பட்டு விட்டு தூர போய் விழுந்தது. சார், டாக்ஸி வேணுமா? எங்கே போகணும்? மஞ்சக்காட்டூர் வில்லேஜ் போயிட்டு அங்கிருந்து பாடலூர் போகணும். ஏறுங்க சார், கிலோமீட்டருக்கு 2 ரூபாய் போட்டு கொடுத்துருங்க. பேரம் பேசும் நிலையில் இல்லாத சந்தீப் கதவை திறந்து கொண்டு உள்ளே பரவினான். டிரைவர் அவரின் இருக்கையை ஆக்கிரமித்து கொண்டு டாக்ஸியை ஸ்டார்ட் செய்தார். டிரைவர், வேகமாக போங்க, அங்கே ஒரு பேஷண்ட் மருந்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார். சரி சார். கார் சீரலாய் பயணப்பட ஆரம்பித்தது. சரியாய் 10 நிமிஷம் மஞ்சள் காட்டூர் கிராமம் ஆஸ்பத்திரியை தொட்டிருந்தார்கள். கார் நின்றதும் கதவை வெளியே தள்ளி கொண்டு இறங்கி ஓடி வந்தான் சந்தீப். சந்தீப் போகின்ற போதே வெளியே நின்று பதற்றத்தோடு காத்திருந்த டாக்டரும் நர்ஸும் தெரிந்தார்கள். டாக்டர் கேட்டார், மருந்து கிடைச்சதா? கிடைச்சது டாக்டர். பாஸ்கருக்கு இப்போ எப்படி இருக்கு? நோ இம்ப்ரூவ்மெண்ட். இந்த மருந்தை கொடுத்து ஓரளவுக்கு வலி குறையலாம். டாக்டர் அவன் கையில் இருந்த மருந்து கவரை வாங்கினார். டாக்ஸியை வெயிட்டிங்கில் போட்டுவிட்டு டாக்டரோடு உள்ளே போனான் சந்தீப். டாக்டர் ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பித்தார். வலியின் சதவீதம் அதிகமாக போய் மயக்க நிலைக்கு போயிருந்தான் பாஸ்கர். டாக்டர் அந்த இன்ஜெக்ஷனை போட்டதும் அனத்தல் சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாய் பாஸ்கரிடம் குடைய ஆரம்பித்திருந்தது. சரியா 2 மணிக்கு பாஸ்கருக்கு நினைவு திரும்பியது. அவன் அருகே உட்கார்ந்திருந்த சந்தீப் கேட்டான், பாஸ்கர் இப்போ எப்படி இருக்கு? பாஸ்கர் புன்னகைத்தான். தேவலை. டாக்டர் மறுபடியும் பரிசோதித்து விட்டு முதன்முறையாக சிரித்து கொண்டே சொன்னார், இனி ப்ராப்ளம் இல்லை. பாஸ்கர் எழுந்து உட்கார்ந்தான். டாக்டர், அப்ப நாங்க போகலாமா? பாடலூருக்கா? ஆமாம். இவருக்கு இப்போ குணமாகி இருந்தாலும் உடனே ஜேர்னி மேற்கொள்றது சரியில்லை. டாக்டர், கார், டாக்ஸி, வைப்ரேஷன் ஹார்ட்டுக்கு ஆகாது. அட்லீஸ்ட் ஒரு நாளாவது பெட் ரெஸ்ட் வேணும். இங்கேயே பெட் அரேஞ்ச் பண்ணி தர்றேன். அவர் இங்கே இருக்கட்டும். பாஸ்கர் கூப்பிட்டான். சந்தீப், என்ன? டாக்டர் சொல்றது தான் சரின்னு படுது. பெயின் இப்ப இல்லைன்னாலும் திரும்பவும் வரலாம். நான் இங்கேயே இருக்கேன். நீ கிளம்பு. உனக்கான மண்டபத்தில் எல்லோரும் காத்துட்டு இருப்பாங்க. அங்கே எல்லோரும் என்னவோ ஏதோன்னு பயந்துட்டு இருப்பாங்க. ஃபோன் பண்ணி பேசினியா?
உதட்டை பிதுக்கினான் சந்தீப். ம். அப்பவே இருந்து ஒரே பதட்டமா இருந்தது. ஒண்ணுமே தோணல. சரி, சீக்கிரமா நீ போய் சேரு. நான் காலையில வந்து சேர்ந்துடுறேன். சந்தீப் எழுந்தான். டாக்டரிடம் விடைபெற்று கொண்டு வெயிட்டிங்கில் இருந்த டாக்ஸியில் ஏறினான். போகலாமா சார்? பாடலூர் தானே சார்? டாக்ஸி நகர ஆரம்பித்தது. பின்னிருக்கையில் நன்றாக சாய்ந்து உட்கார்ந்தான். வேகமான டாக்ஸி பயணம். பாஸ்கரின் பரபரப்பு ஓய்ந்து போயிருக்க சட்டென மனப்பிரதேசத்தில் மகிழா வந்து உட்கார்ந்தாள். இரத்த அபிஷேகம் வாங்கிய தலையோடு குப்புற கிடந்த மகிழா. யார் செய்திருப்பார்கள்? சந்தீப் யோசித்த நிமிஷம் காரின் வேகம் குறைகிற மாதிரி உணர்ந்தான். டிரைவர், என்னாச்சு? கேட்டபடியே நிமிர்ந்த போது கார் அந்த பொட்டல் பகுதியில் நின்று போயிருந்தது. நின்ற நிமிஷம் காரின் 4 கதவிலும் 4 பேர் தெரிந்தார்கள். சந்தீப்பின் ஜன்னலோரமாக வந்து நின்றவனின் கையை பார்த்த சந்தீப் திடுக்கிட்டான். அவன் கையில் இருட்டில் பளிச்சிடுகின்ற நீள கத்தி ஒன்று இருந்தது. அத்தியாயம் 5. காலை 5 மணி. டாக்ஸி அந்த கல்யாண மண்டபத்தின் வாசலில் தன் இயக்கத்தை நிறுத்தி கொண்டது. உள்ளிருந்து உதிர்ந்த டிரைவரிடம் மீட்டர் பார்த்து பணத்தை கொடுத்து டாக்ஸியை அனுப்பிவிட்டான் சந்தீப். சீரியல் விளக்குகள் சைன்போர்டில் உட்கார்ந்து கொண்டு திக்கி திக்கி நல்வரவு வாசித்தன. முன்புறம் இருந்த யாரோ மாப்பிள்ளை வந்தாச்சு சொல்லிக்கொண்டே உள்ளே போக சந்தீப் மண்டபத்துக்குள் நுழையவே செண்பகாவின் அப்பா சுந்தர்ராஜன் விஸ்வமூர்த்தியுடன் வந்தார். 2 பேருமே 2 வயது வித்தியாசங்களில் தெரிந்தார்கள். வெள்ளை வேஷ்டி வெள்ளை ஷர்ட்டில் இருந்தார்கள். சந்தீப் வந்து சேர்ந்து விட்ட சந்தோஷ முகத்தில் பரவலாய் தெளிக்கப்பட்டிருக்க புன்னகைத்தார்கள். என்னடா சந்தீப், 12 மணிக்கெல்லாம் வந்துருதா சொன்ன, மணி 5 ஆயிடுச்சு. இங்கே எல்லோருக்கும் பக்குன்னு உட்கார்ந்திருந்தோம். வழியில ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுப்பா, அதான் லேட் ஆயிடுச்சு. பேசிக்கொண்டே மண்டபத்துக்குள் மாப்பிள்ளை அறைக்குள் நுழைந்தார்கள். என்னடா ப்ராப்ளம்? வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட். என்னோட ஃப்ரெண்ட் பாஸ்கருக்கு நெஞ்சில் அடிபட்டுடுச்சு. பக்கத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வர இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. உனக்கு ஒன்றும் அடிபடலையே? இல்லை, அந்த பஸ்ஸில் வந்த யாருக்குமே ஒன்றும் ஆகலை. சரி, போய் குளி, இப்பவே வா. ஏண்டா மணி 5 ஆகலை? கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வர்றேன். ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லை. செண்பகாவின் அப்பா தலையசைத்தார். விடுங்க மாப்பிள்ளை, ரெஸ்ட் எடுக்கட்டும். முகூர்த்தம் 8:15 9 மணிக்குள்ள தானே. 6:30க்கு எழுப்பி விட்டால் தயாராக சொன்னால் போகுது. சுந்தர்ராஜனும் விஸ்வமூர்த்தியும் வெளியேறினார்கள். அங்கே விரித்து வைக்கப்பட்டிருந்த ஜமக்காலத்தில் உடம்பை கிடத்தினான். மனசுக்குள் ராத்திரி டாக்ஸியில் திரும்பும் போது நேரிட்ட சம்பவம் மோதியது. கத்தியை நீட்டிய பேர்வழி சந்தீப்பின் முகத்தில் டார்ச்சை அடித்து பார்த்தான். முகம் மாறினான். டேய் சீனு, நாம எதிர்பார்த்த ஆளுவன் இல்லை. டாக்ஸியை போக விடு. அவன் எப்படியும் இந்த வழியில் தான் வந்தாகணும். டிரைவர், வண்டியை விடு. போலீஸில் போய் ஏதாவது ரிப்போர்ட் பண்ணின நீ இருக்க மாட்ட. டிரைவர் டாக்ஸியை நகர்த்தினான். பாஸ்கரின் உடல் நிலை, மகிழாவின் மரணம் எல்லாவற்றையும் மீறி தூங்கி போனான் சந்தீப். எத்தனை நேரம்? சட்டென யாரோ எழுப்பி விட்ட போதுதான் நினைவுக்கு வந்தான். கண்ணை கசக்கி விட்டு கொண்டு எழுந்தான். மணி 6:45. குளிக்க கிளம்புங்க மாப்பிள்ளை. கிளம்பினான். மண்டபம் பூராவும் கூட்டம் அனுப்பி இருந்தது. பாத்ரூமை பார்த்து நடந்தான். வழியில் யாரோ விசாரித்தார்கள். என்னடா சந்தீப், நீயே காலையில தான் வந்தியா? ஆமா, நல்ல ஆள்தா நீ. பாத்ரூமுக்குள் அடைக்கலமானான். நிமிஷங்கள் குளியலில் செலவழிந்தது. திரும்ப அறைக்குள் வந்து உள்ளூர் நண்பர்களின் கிண்டலுக்கு மத்தியில் ட்ரெஸ்ஸிங், மேக்கப். 8 மணிக்கெல்லாம் மணவரைக்கு தயாரானான். தவிலும் நாதஸ்வரமும் உச்சமாய் இருக்க 8:15க்கு மணவரையில் உட்கார்ந்தான். பக்கத்தில் இருந்த செண்பகா ஏராளமான வெட்கத்தில் இருந்தாள். பச்சை நிற காஞ்சிபுர பட்டுப்புடவையில் அவளை நிறைத்திருந்தார்கள். நாசி பிரதேசத்தில் ஒரு சின்ன மூக்குத்தி துணுக்கு லைட் ஹவுஸ் வெளிச்சம் மாதிரி அவள் திரும்பின பக்கமெல்லாம் டாலடித்து கொண்டிருந்தது. அவளை ஓரக்கண்ணால் ரசித்து கொண்டிருந்த சந்தீப்பின் முதுகை யாரோ தொட்டார்கள். சந்தீப் திரும்பினான். அந்த உள்ளூர் நண்பன் நின்றிருந்தான். என்னடா சந்தீப், உன்னை தேடிட்டு போலீஸ் வந்திருக்கு. அதிர்ச்சியில் நிமிர்ந்தான். மண்டப வாசலில் இன்ஸ்பெக்டர் தெரிந்தார். அத்தியாயம் 6. சந்தீப்பை ஏராளமான அதிர்ச்சி அலம்பி இருந்தது. சந்தோஷம் திடீரென்று முகத்திலிருந்து காணாமல் போய்விட வியர்த்தான். இன்ஸ்பெக்டர் எதற்காக என்னை தேடி வந்திருக்கின்றார்?
ஒருவேளை மகிழாவின் கொலை விஷயமாக என்னை மோப்பம் பிடித்து கொண்டு வந்திருப்பாரோ? எப்படி மோப்பம் பிடித்தார்கள்? அவன் யோசித்து கொண்டிருக்கும் போதே இன்ஸ்பெக்டர் நவநீத கிருஷ்ணன் மணவரையின் அருகாமையில் வந்து சந்தீப்பின் பக்கம் குனிந்தார். நீங்க மிஸ்டர் சந்தீப் தானே? ஆமா இன்ஸ்பெக்டர், அரெஸ்ட் வாரண்டோடு வந்திருக்கோம். நவநீத கிருஷ்ணன் சொல்லவே சந்தீப் புரிந்து கொண்டு முகத்தில் நிறமிழந்து போனான். எதுக்காக இன்ஸ்பெக்டர்? மகிழாவோட கொலை சம்பந்தமா? இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? முகூர்த்தத்தை முடிச்சுட்டு உங்களுக்கு எல்லா விவரங்களையும் சொல்கிறேன். என் மேலே எந்த தப்பும் இல்லை. நவநீத கிருஷ்ணன் தலையசைத்து விட்டு விலகி நின்றார். சுந்தர்ராஜனும் விஸ்வமூர்த்தியும் சந்தீப்பை நெருங்கினார்கள். என்னடா, என்ன பிரச்சனை? எதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்திருக்கிறார்? ஒண்ணுமில்லையப்பா, யாரும் பயப்பட வேண்டாம். முகூர்த்த நேரம் கழிந்து கொண்டிருக்கவே புரோகிதர் அவசரப்படுத்தினார். சீக்கிரமாகட்டும், சீக்கிரமாகட்டும். சடங்குகள் மளமளவென்று நடந்தேறியது. தாலி கட்டி முடித்ததுமே சுற்றி நின்றிருந்த கூற்றம் ஸ்தம்பித்து போய் நின்றிருக்க நவநீத கிருஷ்ணனை அழைத்து கொண்டு தன் அறைக்குள் போனான் சந்தீப். வாங்க இன்ஸ்பெக்டர். மிஸ்டர் சந்தீப், உங்க கூட நான் பேச வரவில்லை. மகிழாவோட கொலை சம்பந்தமாக உங்களை கைது பண்றதுக்காக வந்திருக்கிறேன். நீங்கள் ஜீப்புக்கு வர்றீங்களா? இன்ஸ்பெக்டர், முதல்ல ஜீப்புக்கு வாங்க, மற்றதே ஸ்டேஷன்ல போய் பேசிக்கலாம். இன்ஸ்பெக்டர், என்மேல எந்த தப்புமே இல்லை. நான் சொல்ற விஷயங்களை கேட்டுட்டு அப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்க. மகிழாவை நான் கொலை செஞ்சுட்டுதா எந்த அடிப்படையில் நினைக்கிறீங்க? மகிழாவை நீங்கள் கொலை செய்யவில்லையா? சந்தீப் நிமிர்ந்தான். நான் அந்த கொலையை செய்யவில்லை. அப்படின்னா மகிழாவோட காரில் உங்களுடைய ஆஃபீஸ் சம்பந்தமான சில பேப்பர்ஸ் எப்படி வந்தது? சில அலுவலக தாள்களை காட்டினார் நவநீத கிருஷ்ணன். இதோ, இதை பார்த்தீர்களா? இந்த பேப்பர்ஸ் மகிழாவுடைய காருக்குள்ளே இருந்து எடுத்தோம். உங்க கம்பெனி அட்ரஸ் கிடைச்சது. அங்கே போய் விசாரிச்சோம். இது உங்கள் சம்பந்தப்பட்ட பேப்பர்கள் என்று சொன்னாங்க. நீங்க மேரேஜை முன்னிட்டு ராத்திரி 7 மணிக்கே ஊருக்கு புறப்பட்டு போனதாக சொன்னாங்க. நாங்கள் இங்கே வந்து விசாரித்தோம். ஜேர்னி டைம் 3 மணி நேரம் தான். 7 மணிக்கு புறப்பட்டு 10-11 மணிக்கே இங்கே வந்திருக்க முடியும். ஆனால் நீங்கள் காலை 5 மணிக்கு தான் மண்டபத்துக்கு வந்திருக்கீங்க. ஸோ இந்த இடைப்பட்ட நேரங்களில் மகிழாவுக்கும் உங்களுக்கும் மத்தியில் என்னமோ நடந்திருக்கு. நவநீத கிருஷ்ணன் பேச பேச திடுக்கிட்டு போயிருந்தான் சந்தீப். சந்தீப் வியர்த்த முகத்தோடு சொன்னான். இன்ஸ்பெக்டர், ராத்திரி நான் மகிழாவை பார்த்ததையோ அவங்க காரில் என்னோட ஆஃபீஸ் சம்பந்தமான பேப்பர்கள் இருந்ததையோ மறுக்க போறதில்லை. ஆனால் நான் அந்த கொலையே செய்யலை. எதுக்காக நீங்க மகிழாவை பார்த்தீங்க? நேற்று ராத்திரி நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் பாஸ்கரும் கடைசி பஸ் பிடிச்சு பாடலூர் வந்துட்டு இருந்தோம். பஸ் பிரேக் ஃபெயிலியர் ஆகி மரத்துல மோதிடுச்சு. மஞ்சள் காட்டூர் வில்லேஜ் பக்கத்துல ஃப்ரெண்டுக்கு நெஞ்சில அடிபட்டுடுச்சு. அவசரமா மருந்து தேவைப்பட்டது. பஸ்ஸும் அந்நேரத்துல இல்லாததால வழியில வந்த காரை நிறுத்தி லிஃப்ட் கேட்டேன். அது மகிழாவோட கார் என்று ஆரம்பித்து நடந்தவைகளை வரிசையாக சொன்னான் சந்தீப். பங்களாவுக்குள்ளே போன மகிழா ரொம்ப நேரமாகியும் திரும்பி வராததால உங்களுக்கு சந்தேகமாகிடுச்சு, அப்படியா? ஆமா இன்ஸ்பெக்டர். ஸோ காரை விட்டு கீழே இறங்கி போய் உள்ளே பார்த்துருக்கீங்க? எஸ். மகிழா கொலையாகி கிடந்தாங்க. தலையசைத்தான் சந்தீப். உடனே நீங்க பண்ணியிருக்க வேண்டிய காரியம் என்ன? போலீஸுக்கு தெரியப்படுத்தி இருக்க வேண்டாமா? ஏன் நீங்க அதை செய்யல? ஒரு ராத்திரிக்குள்ள யோசிச்சு அழகா ஒரு கதை பின்னிட்டீங்க. நத்திங் டு டூ. ஜீப்புக்கு வாங்க. சந்தீப் சுற்றி நின்றிருந்த எல்லோரையும் ஒருமுறை பார்த்து விட்டு தலை குனிந்தபடி இன்ஸ்பெக்டரின் பின்னால் நடந்தான். அத்தியாயம் 7. ஜீப்பை பங்களாவின் ஒரு பகுதியில் நிறுத்திவிட்டு இறங்கி நடந்தார் நவநீத கிருஷ்ணன். தோட்டத்து செண்பக மரம் காற்றுக்கு வாசனை பூசிக்கொண்டிருந்தது. எதிர் அருகாமை வீட்டு ஜன்னல்களில் தலைகள் தெரிந்தன. போலீஸ் டிபார்ட்மெண்டின் இயக்கங்கள் அவர்களின் அன்றைய பொழுதுபோக்காய் இருந்தது. போர்டிகோ படியேறி உள்ளே போன போது அவினாஷ் தெரிந்தார். சுறுசுறுப்பாய் நகர்ந்து கொண்டிருந்தார். ஃபாரன்சிக் ஆட்களிடம் பேசிக்கொண்டிருந்தார். நவநீத கிருஷ்ணனை பார்த்ததும் அவரை நோக்கி வந்தார். என்ன சார், ஆளாகப்பட்டானா? ஆளில்லாமல் வருவேனா? யார் சார்? பேர் சந்தீப். குற்றத்தை ஒப்புக்கொண்டானா? இல்லைங்கிறான். என்ன சொல்றான்? லிஃப்ட் கேட்டு மகிழாவோடு காரில் வந்தேன். மற்றபடி எனக்கு மகிழாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்கிறான். ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் உண்மை வெளியே வந்துடும். எப்படி எல்லாமோ கேட்டு பார்த்தாச்சு. ஆள் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்றான். ஐ மீன், வேற வழியையும் நாம கிளறி பார்ப்போம். எஸ் சார். பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டீங்களா? அனுப்பியாச்சு சார். ஃபாரன்சிக் ஆட்கள் என்ன சொல்றாங்க? பார்த்துட்டு இருக்காங்க சார்.
டாக்டர் என்ன சொல்றார்? தலையில் ஏதோ ஆயுதம் தாக்கி இருக்கு, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சதும் தெரியும்னு சொன்னார். ஃபாரன்சிக் சிவராமன் குறுக்கிட்டு சொன்னார். காலிங் பெல் சுவிட்சில் நாட்காலி சாய்மானத்தில் சில கைரேகைகள் கிடைச்சிருக்கு இன்ஸ்பெக்டர். அதை சந்தீப்போட கைரேகையோட ஒப்பிட்டு பார்க்கணும். தரை நிறைய போலீஸின் சாக்பீஸ் மார்க்குகள் கட்டின பிளான் மாதிரி தெரிந்தது. சுவரில் இருந்த போர்ட்ரேட்டில் சில குதிரைகள் வேகமான ஓட்டத்தில் இருந்தன. அலங்கார வேலைப்பாட்டோடு ஒரு தொங்கு விளக்கு சீலிங்கை பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. மகிழாவை தன்னுள் வைத்திருந்த ஒரு ஈஸ்மன் நிற ஸ்டில்ஸை என்லார்ஜ் செய்து சுவரில் அப்பி இருந்தார்கள். சோஃபா இருந்தது, டீபாய் இருந்தது. மகிழாவுடைய ரூம் எது அவினாஷ்? உள்ளே 3வது. சொல்லிக்கொண்டே நவநீத கிருஷ்ணனை அழைத்து போனார் அவினாஷ். அந்த ஹாலை தொடர்ந்து 3 கதவுகளை கடந்ததும் மகிழாவின் அறை வந்தது. பிரவேசித்தார்கள். விஸ்தாரமான அந்த அறையை நிறைய பர்னிச்சர்கள் அடைத்திருந்தது. அதன் நிஜ விஸ்தாரணத்தை குறைத்து காட்டியது. தேக்கு மர செதுக்களில் அர்ச்சுனர் கண்ணனிடம் கீதா உபதேசத்தை காதில் கிரகித்து கொண்டிருந்தார். மெரூன் வண்ண கேதன் ஃபேன் தலைக்கு மேல் வேலையை செய்யாமல் மௌனம் காட்டியது. விழுந்தால் புதைந்து விடுகிற தனமாய் முதல் தர ஃபோம் நீள அகலங்களில் அறையில் பெரும்பாலான ஸ்கொயர் ஃபீட்டை கவ்வி இருந்தது. சுவரில் ஒரு கடிகாரம் அடிக்கடி தன் நிறத்தை மாற்றி கொண்டபடியே டிக் டிக்கி கொண்டு இருந்தது. அந்த நிமிஷம் 9:32 காட்டிக் கொண்டிருந்தது. நவநீத கிருஷ்ணன் சற்று தள்ளி இருந்த ஸ்டூலில் டேபிளை நெருங்கினார். கீழறையின் கைப்பிடியை பற்றி இழுத்து பார்த்தார். நான் திறக்க மாட்டேன் என்றது. பூட்டி இருக்கு சார். நவநீத கிருஷ்ணனை பார்வை அலைந்த போது அந்த ஒதுக்குப்புறத்தில் இருந்த கீ ஸ்டாண்ட் தெரிந்தது. 4-5 சாவிகள் தூக்கு போட்டு தொங்கிக் கொண்டிருந்தன. அவினாஷ், இங்கிருக்கிற ஒவ்வொரு சாவியையும் எதனுடையதுன்னு தெரியணும். பார்த்துடலாம் சார். மேஜை சாவி இதுவாக இருக்கலாம் என்ற ஊக்கத்துடன் 2 சாவிகளை எடுத்து வந்தான் நவநீத கிருஷ்ணன். சாவி எனக்கு அந்த மேஜையை திறக்க தெரியாது என்றது. அடுத்து உபயோகிக்கப்பட்ட சாவி சுலபமாக சாவி துவாரத்தில் நுழைந்து சுலபமாக திருகி சுலபமாக இழுப்பறைலாக்கை விடுவித்தது. இழுப்பறையை இழுத்தார் நவநீத கிருஷ்ணன். சில வெள்ளைத்தாள்கள் இருந்தன. 2 புத்தகங்கள், போட்டோ ஆல்பம் 1. நவநீத கிருஷ்ணன் அந்த ஆல்பத்தை எடுத்தார். அசிரத்தையாய் புரட்டினார். நிறைய பேர்களின் அருகில் நின்று புன்னகைத்து கொண்டிருந்தாள் மகிழா. சில பால்ய காலத்து போட்டோக்கள் லேசாக மஞ்சள் அடித்து போயிருந்தன. ஆல்பத்தை திரும்ப அதனிடத்தை கொடுத்துவிட்டு கீழே இருந்த அறையை திறந்தார். சில ஃபைல்கள் அடுக்குகள் ஒவ்வொரு ஃபைலாய் பிரித்தார். கடிதங்கள், ரசிகைகள் கடிதங்கள். அசுவாரஸ்யமாய் அதில் பார்வையை ஓட்டினார் நவநீத கிருஷ்ணன். என் அன்புள்ள மகிழா, என் பிரியமான மகிழா, அன்புள்ள சகோதரி மகிழா, என் கனவு கண்ணி மகிழா. விதவிதமாய் விழித்து கொண்டிருந்த கடிதங்கள். ஃபைலை சாத்தி விட்டு கடைசி இழுப்பறையை அலசினார். சில டயரிகள் கிடைத்தது. மேலாக இருந்த டயரியை பிரித்தார். இந்த வருத டயரி அது. புரட்டினார். டயரியின் பக்கங்களில் நிறைய வெறுமை. வெறும் சில பக்கங்கள் போலீஸுக்கு பிரயோஜனப்படாத கால்ஷீட் தேதிகள். டயரிகளில் அந்திம பக்கங்களுக்கு வந்தபோது சட்டென புரட்டுவதை நிறுத்தினார் நவநீத கிருஷ்ணன். சில ஃபோன் நம்பர்கள் சிவப்பு மையில் ஸ்பெஷலாய் கட்டமிடப்பட்டு தெரிந்தது. நவநீத கிருஷ்ணன் அவற்றை குறித்து கொண்டார். அவினாஷிடம் திரும்பினார். அவினாஷ் சார், டெலிஃபோன் எந்த ரூமில் இருக்கு? முன்னாடி ரூம் சார். அந்த அறையை விட்டு வெளியேறி முன்னாடி ரூமுக்கு வந்தார். ஒரு டெக்கால ஷீட் அணிந்த ஸ்டூல் டெலிஃபோனுக்கு இடம் கொடுத்திருந்தது. நவநீத கிருஷ்ணன் அதன் அருகே போனார். ரிசீவரை எடுக்க போன நவநீத கிருஷ்ணனின் பார்வை சுவரில் பதிந்த போது சில வினாடிகள் அப்படியே நின்றார். சுவரின் ஒரு ஓரத்தில் மெலிதான பென்சில் கிறுக்கல்கள். உற்று பார்த்தார். சில நம்பர்கள், டெலிஃபோன் எண்கள், மொத்தம் 5 நம்பர்கள். அந்த 5 நம்பர்களையும் தனித்தனியாய் படித்து பார்த்த நவநீத கிருஷ்ணன் புன்னகையோடு அவினாஷை பார்த்தார். அவினாஷ், இங்கே பார்த்தீர்களா? சார். நவநீத கிருஷ்ணன் காண்பித்த பகுதியை பார்க்க அவரும் புருவம் சுருக்கினார். டெலிஃபோன் நம்பர். எஸ். மகிழா இவ்வளவு லேசா பென்சில்ல இந்த நம்பர்களை தனியாக எதுக்காக எழுதி வச்சிருக்கணும்? இந்த நம்பர்ஸில் ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கலாம். யாராவது அதிக பரிச்சயமில்லாத நபர் ஃபோன் பண்ணின சமயம் அந்த நண்பரை சுவத்தில் குறித்து வச்சிருக்கலாம் இல்லையா? மேபி. சொல்லிக்கொண்டே நவநீத கிருஷ்ணன் டைரியிலிருந்து எடுத்த முதல் எண்ணை சுழற்றினார்.
மறுமுனையில் ரிங் போய் கொண்டிருக்க 2 பேரும் ஆர்வமாக காத்து கொண்டிருந்தார்கள். அரை நிமிஷ நேரத்திற்கு பின் மறுமுனையில் இருந்து ஒரு ஆண் குரல் ஹலோ என்றது. நவநீத கிருஷ்ணன் சில வினாடி தாமதித்து மகளா வீட்டிலிருந்து பேசுறேன் என்றார். மறுமுனை பட்டென்று ரிசீவரை சாத்தி கொண்டது. நவநீத கிருஷ்ணன் திகைப்பாய் பட்டனை தட்டி பார்த்தார். ஹலோ ஹலோ. மறுமுனை கட்டாகி இருந்தது. என்ன சார் கேட்டு அவினாஷிடம் சொன்னார். ரிசீவரை வச்சுட்டான். மறுபடியும் நவநீத கிருஷ்ணன் அதே எண்ணுக்கு டயலை சுழற்றினார். ரிங் போனது. ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ. ஆண் குரல். பேசுறது யாரு? நீங்க யாரு? திருப்பி கேட்டான். மகளா வீட்டிலிருந்து பேசுறீங்க என்றான். எஸ் என்ற நவநீத கிருஷ்ணன் மறுபடியும் அவர் ரிசீவரை சாத்து முன்பாக நாங்க போலீஸ் என்றார். போலீஸ்? எஸ். என்ன வேணும் சார்? உங்க பேர் என்ன? கோபால். என்ன பண்ணுறீங்க? பிஸ்னஸ். என்ன பிஸ்னஸ்? பிளாஸ்டிக் வயர் மேனுஃபேக்சர்ஸ். எங்கே? அவன் அட்ரஸை சொல்லிவிட்டு கேட்டான். எதுக்காக இன்ஸ்பெக்டர் இதையெல்லாம் கேட்குறீங்க? மகிழா கொலை செய்யப்பட்டிருக்கா. உங்களுக்கு மகிழாவுக்கும் என்ன தொடர்பு? மகிழா உங்கள் ஃபோன் நம்பரை எதுக்காக அவங்க டைரியில் குறித்து வச்சிருக்காங்க? அதிர்ந்து போன மறுமுனைக்கார கோபால் சொன்னான். இன்ஸ்பெக்டர், அவ என்னை அடிக்கடி பிளாக்மெயில் பண்ணுவா. அத்தியாயம் 8. திகைப்பு பரவ ரிசீவரை பார்த்தார் நவநீத கிருஷ்ணன். அவரின் முகம் மாற்றத்தை படித்த அவினாஷ் கேட்டார். என்ன சார், அவன் என்ன சொல்றான்? ரிசீவரை பொத்தி கொண்டு நவநீத கிருஷ்ணன் சொன்னார். மகிழா அவனை பிளாக்மெயில் பண்ணி இருக்கலாம். கையால் பொத்தி இந்த ரிசீவரை திறந்தார் நவநீத கிருஷ்ணன். மிஸ்டர் கோபால். சார். என்ன சொல்றீங்க? மகிழா உங்களை பிளாக்மெயில் பண்ணினாளா? ஆமா சார். எதுக்காக? 6 மாசத்துக்கு முன்னாடி அவகிட்ட நான் ரொம்ப நெருக்கமா பழகிட்டேன் சார். பின்னாடி தான் தெரிஞ்சது என்னை போலவே பல பேர்கிட்ட க்ளோஸா பழகுறான்னு. அவகிட்ட இருந்து நான் விலகிட்டேன். வேறொரு பெண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். இப்போ 2 மாசமா அவ கூட நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் என் ஒய்ஃப் கிட்ட காண்பிச்சிருவேன்னு சொல்லி என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தா. இதை நான் போலீஸ்லையும் ரிப்போர்ட் பண்ண முடியாம வீட்லையும் சொல்ல முடியாம ரொம்பவும் தத்தளிச்சிட்டு இருந்தேன். இப்ப நீங்க கேட்டதால உங்ககிட்ட மறைக்காம உண்மையை சொல்ல வேண்டியதாயிருச்சு. இன்ஸ்பெக்டர், எனக்கு அவ மேல கோபம் இருந்தது. அவ என்னை பிளாக்மெயில் பண்ணினா. நான் இந்த மர்டரை ஏன் பண்ணியிருக்க கூடாதுன்னு நீங்க சந்தேகப்படலாம். உங்க சந்தேகம் நியாயமான சந்தேகம் தான். ஆனால் எனக்கு ஒரு பெண்ணை கொலை பண்ற அளவுக்கு துணிச்சல் இல்லை. பல பேரை அவ பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதுல யாராவது ஒருத்தர் கூட அவளை மர்டர் பண்ணி இருக்கலாம் சார். அப்படின்னா அவளால் பாதிக்கப்பட்ட வேற யாரையாவது உங்களுக்கு தெரியுமா? இல்லை, தெரியாது இன்ஸ்பெக்டர். அப்புறம் எப்படி சொல்றீங்க? அவளே என்கிட்ட சொன்னா. சினிமா மாதிரி வசனம் பேசினா. ஆண்கள் கிட்ட ஏமாறுகிற பெண்களே ஒரு ரகம்னா பெண்கள் கிட்ட ஏமாறுகிற ஆண்கள் ஒரு தனி ரகம். என்கிட்ட ஏமாந்த ஆண்கள் லிஸ்டில் நீங்கள் 11வது ஆளுன்னு எகத்தலமா என்னை சொன்னா. பிளாக்மெயில் பண்ணி பணம் கேட்டாளா? ஆமாம். இதுவரைக்கும் ஏதாவது தந்திருக்கீங்களா? 2 தடவை 50,000 தந்திருக்கிறேன். மிஸ்டர் கோபால், தேவைப்பட்டால் நாங்கள் திரும்ப உங்களை கண்டாக்ட் பண்ணுவோம். ரிசீவரை அதனிடத்துக்கு கொடுத்தார் நவநீத கிருஷ்ணன். அவினாஷ் கேட்டார். அந்த ஆள் கோபால் என்ன சார் சொல்றார்? கேஸ்ல சம்மந்தப்பட மாட்டார்னு தோணுது. ஆனால் நம்ம கிட்ட ரொம்ப உத்தமமா எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு அவரே இதுல இன்வால்வ் ஆகியிருப்பாரோன்னு ஒரு நெருடலும் இருக்கு. எதுக்கும் இந்த ஆளை கண்காணிக்க ஒரு மஃப்டி கான்ஸ்டபிளோடு ஏற்பாடு பண்ணுங்க அவினாஷ். எஸ் சார். தென் மகிழாவால பிளாக்மெயில் செய்யப்பட்டவங்க யார் யாருன்னு அலசி பார்க்கணும். நவநீத கிருஷ்ணன் சொல்லி கொண்டிருக்கும் போதே அந்த டெலிஃபோன் உசுப்பி விட்ட மாதிரி அலறத் தொடங்கியது. அவினாஷ் ரிசீவரை எடுத்தார். ஹலோ. இருக்கா சார் சொன்ன அவினாஷ் நவநீத கிருஷ்ணனின் பக்கம் திரும்பினார். சார், உங்களுக்கு ஃபோன். யார்கிட்ட இருந்து? இன்ஸ்பெக்டர் முரளி கிட்ட இருந்து. நவநீத கிருஷ்ணன் ஆர்வமாய் ரிசீவரை வாங்கினார். ஹலோ, நான் நவநீத கிருஷ்ணன். நான் முரளி பேசுறேன் சார். சொல்லுங்க. அந்த ஆள் சந்தீப் ஏதும் ஒத்துக்கிட்டானா? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். அங்கே ஏதாவது க்ளூ கிடைச்சதா சார்? எஸ், இந்த மகிழா வரும் நடிகை மட்டுமல்ல, தென் ஆல்சோ பிளாக்மெயிலர். இஸ் இட்? நிறைய பேரை பிளாக்மெயில் பண்ணியிருக்கா. இது கேஸுக்கு ஒரு புது டைமென்ஷனை கொடுத்துருக்கு. சில ஃபோன் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு. எப்படியும் சாயந்தரத்துக்குள்ள மர்டரை பிடிச்சிடலாம்னு ஒரு நம்பிக்கை.
இந்த சந்தீப்பின் மகிழாவை கொலை பண்ணினதுக்குன்னு என் மனசுக்கு பண்ணிருக்கணும்னு என் மனசுக்கு படுறது சார். எதை வச்சு சொல்லுறீங்க? டாக்டர் ரிப்போர்ட் படி மகிழா இறந்து போன டயத்துல அவளோடு இருந்தது சந்தீப் தான். பூட்டின வீட்டுக்குள்ள வேற யாரும் இருந்திருக்க வாய்ப்பில்லை. நீங்க சந்தீப்பை கொஞ்சம் ஆழமா கிளறுங்க. சந்தீப்போட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு சந்தீப் போன இடம், வந்த இடம், எங்காவது ஆயுதம் கிடைச்சுதான்னு பாருங்க. ரிப்போர்ட் படி கனமான இரும்பு ஆயுதத்தால் தாக்கி இருக்காங்களாம். எஸ், நான் இந்த கதவை கொஞ்சம் தட்டி பார்க்கிறேன். ரிசீவரை சாத்தி கொண்டார்கள். அவினாஷ் சார், நீங்க இந்த டெலிஃபோன் நம்பர்களை முயற்சி பண்ணி பார்த்து கொண்டிருங்க. நான் பக்கத்து வீடுகளில் என்கொயரி பண்ணிட்டு வர்றேன். அவினாஷ் தலையாட்டினார். மகிழாவின் பங்களாவை விட்டு வெளியே வந்தார் நவநீத கிருஷ்ணன். பங்களாவை தொட்ட மாதிரி வலது பக்கம் இருந்த வீட்டை ஏறிட்டார். 2 அசோக மரங்கள் என்றைக்காவது ஆகாயத்தை தொடுவேன் என்று சொல்கின்ற மாதிரி அசாத்தியமான உயரத்துக்கு போயிருந்தது. கம்பவுண்ட் கதவை விடுவித்து உள்ளே போனார் நவநீத கிருஷ்ணன். காலிங் பெல் சுவிட்சை தொட்டார். வீட்டுக்குள் பர் மறுநிமிஷம் கதவு திறந்தது. நல்ல உயரத்தில் இருந்தாள் அவள். 30 வயதுக்கு மேல் அனுமானிக்க வேண்டாம் என்றாள். சிவப்பு மஞ்சளும் கலந்த பூக்கள் அவள் கட்டியிருந்த வெள்ளைச்சேலை முழுக்க கொட்டியிருந்தது. நவநீத கிருஷ்ணனை பார்த்ததும் திகைப்பை வாங்கினாள். பக்கத்து பங்களாவில் நடந்த அசம்பாவிதம் தெரியும் என்று நினைக்கின்றேன். தெரியும். அது சம்பந்தமா கொஞ்சம் என்கொயரி பண்ணணும். உள்ளே வாங்க இன்ஸ்பெக்டர் என்றார். நவநீத கிருஷ்ணன் உள்ளே பிரவேசித்தார். தரைக்கும் கார்பெட் கொடுத்திருந்தார்கள். வால் கிளாக் ஓடுகிற சத்தம் இசைத்தனமாக சின்ன ஓசையாய் காது மடலில் விழுந்து கொண்டிருந்தது. அவள் நாட்காலியை காட்ட உட்கார்ந்தார். உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சுமதி. பக்கத்து வீட்டில் யாராவது பேசினாலோ சத்தம் போட்டாலோ உங்களுக்கு கேட்குமா? அது சுமதி புன்னகைத்தாள். நீங்களே பாருங்க இன்ஸ்பெக்டர், அந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் எவ்வளவு தூரம்னு. கண்டிப்பா பேச்சு சத்தம் எல்லாம் கேட்கவே கேட்காது. உறக்க பேசினா என்றாள். காலிங் பெல் சத்தம் அதுவும் கண்டிப்பா கேட்காது. அந்த வீட்டுக்கு கார் வந்தா தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும் இன்ஸ்பெக்டர். நேத்து ராத்திரி கார் வந்ததை நீங்க கவனிச்சிங்களா? இல்லை இன்ஸ்பெக்டர், நேத்து நான் 10 மணிக்கே தூங்கிட்டேன். மிட் நைட்ல அவங்க கார்ல வந்திருக்காங்க. மேபி அவங்களை பொறுத்த வரைக்கும் அது சகஜம். பெரும்பாலும் ராத்திரி நேரங்களில் அங்கே கார் வரும் போகும். உங்க கூட மகிழா பேசுவாளா? ஒரு தடவை வெளியே பேசினா. ஆனா நான் பழக்கம் வச்சுக்கல. ஏன்? அவ நல்ல குடும்பத்து பொண்ணு இல்லை சார். மகிழா வீட்டில் வேலைக்காரங்க, வாட்ச்மேன் இப்படி யாருமே இல்லையா? இல்லை, கார் டிரைவர் கூட கிடையாது. மகிழாவே தான் டிரைவ் பண்ணுவா. தினமும் எப்படியும் வீட்டுக்கு வந்துடுவாளா? சொல்ல முடியாது. சில சமயம் 1 வாரம் வரைக்கும் வீடு பூட்டியே கிடக்கும். அப்போ வீட்டை யார் பார்த்துக்குவாங்க? சின்ன தயக்கத்துக்கு பின் அந்த சுமதி சொன்னாள். எதிர் பங்களாவில் இருக்கிற சாம்வேலுக்கும் மகிழாவுக்கும் நல்ல பழக்கம் இருக்கு. அவர்கிட்ட கூட இந்த வீட்டு சாவி இருக்கு. சில சமயம் மகிழா இல்லாதப்போ அவர் அந்த பங்களாவை உபயோகப்படுத்துறது உண்டு. தட்டன நிமிர்ந்தார் நவநீத கிருஷ்ணன். பூட்டிய வீட்டிற்குள் சாம்வேல் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றதே. நிறைய பேர் வந்து மகிழாவை விசாரித்து போயிருக்கையில் இவ்வளவு பக்கத்தில் இருக்கின்ற சாமுவேல் ஏன் எட்டி கூட பார்க்கவில்லை? ஒரு நெருடல் ஆரம்பித்தது. நவநீத கிருஷ்ணன் தன் இருக்கையை காலியாக்கினார். ரொம்ப நன்றி மிஸ்ஸஸ் மோதி. மறுபடி தேவைப்பட்டால் வர்றேன். தொப்பியை திருத்தி கொண்டே வெளியே வந்தார். ரோட்டை கிராஸ் செய்து எதிர் பங்களாவுக்குள் நுழைந்தார். ஏ சாமுவேல், AMIE சுவரில் எழுத்துக்கள் தெரிந்தது. காலிங் பெல்லை ஹிம்சித்ததும் எட்டி பார்த்த சுத்தமான வேலைக்காரு மறுபடி அறைக்குள் ஓடிப்போய் திரும்பி வந்தபோது வெள்ளை புடவை கட்டின 60 வயதாவது தொட்டிருக்கக்கூடிய பெண்மணியோடு வந்தாள். யார் வேணும் என்று அவள் கேட்டபோது பல்செட் வரிசையை கவனித்தார் நவநீத கிருஷ்ணன். மிஸ்டர் சாம்வேல் இல்லையா? இல்லையே என்றாள். நீங்க? அவனோட அம்மா. எதிர் வீட்டு மகிழாவை உங்களுக்கு தெரியுமா? அந்த சிறுக்கியை யாருக்குத்தான் தெரியாது. அவள் கொட்டின வார்த்தையிலிருந்து மகிழாவை அவளுக்கு பிடிக்கவில்லை என்று புரிந்து கொண்டார் நவநீத கிருஷ்ணன். ஏன் அந்த மகிழாவை திட்டுறீங்க? என்னோட மகனை கெடுத்ததே அவதானே. கெடுத்தாளா? ஆமா இன்ஸ்பெக்டர். யோக்கியமா இருந்த என் பையனை மயக்கி கெடுத்தவளே அவதான். அவ பழக்கம் ஏற்பட்ட பின்னாடிதான் என் பையன் குடிக்க ஆரம்பிச்சான். சாம்வேல் வீட்டுல இருக்காரா? இல்லை. எங்கே போயிருக்கார்? கம்பெனிக்கு. கம்பெனி? காந்தி நகர்ல விஜய் டூல்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சிருக்கான். அங்கே போயிருக்கான். எப்போ போனார்?
நேத்து மத்தியானமே போனான். நிமிர்ந்தார் நவநீத கிருஷ்ணன். அப்ப போனவர் இன்னும் வரலையா? வரலே. அவருக்கு மகிழாவோட கொலை விவகாரம் தெரியுமா? தெரியாது. கம்பெனியோட அட்ரஸ் என்ன? அட்ரஸை வாங்கி கொண்டு மகிழாவின் பங்களாவுக்குள் திரும்பினார். அவினாஷ் டெலிபோன் அருகில் அமர்ந்து டைரியில் இருக்கின்ற ஒவ்வொரு டெலிபோன் நம்பரையும் முயற்சி செய்து கொண்டிருந்தார். என்ன அவினாஷ், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? அவினாஷ் உதட்டை பிதுக்கினார். சாரி, 5-6 பேர் அவகிட்ட ஏமாந்தவங்க. போலீஸ்ன்னு சொன்னதுமே பட்டு பட்டுன்னு உண்மையை உடைச்சு சொல்லிட்டாங்க. லைன்ல கிடைச்சும் எடுக்காத எடுத்தும் மகிழா வீட்டில இருந்து சொன்னதும் ரிசீவரை கீழே வச்சுட்டு 4 நபர்களுக்கான அட்ரஸ்களை எக்ஸ்சேஞ்ச் மூலமா கேட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த 4 அட்ரஸ்களுக்கான நம்பரையும் அலசிட்டு வந்துருங்க அவினாஷ். அவினாஷ் தலையாட்டினார். ஏறக்குறைய தியரிக்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு ஆசாமி மாட்டி இருக்கான். நேரில் பார்த்து கொஞ்சம் கிளறணும். யார் சார்? சாம்வேல். சாம்வேலா? எதிர் வீடு. சந்தேக வட்டத்துக்குள்ளேயே வர்றான். சாம்வேலை பற்றி அவினாஷுக்கு 2 நிமிஷத்தில் விளக்கிவிட்டு ஜீப்புக்கு இடம்பெயர்ந்தார் நவநீத கிருஷ்ணன். காந்தி நகரில் இருக்கின்ற விஜய் டூல்ஸை நோக்கி பறந்தார். அந்த பிராந்தியம் இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக தெரிந்தது. நிறைய சிகரெட் பிடிக்கிற சிம்னிகள், அங்கங்கே அழுக்கு உடை தொழிலாளர்கள், சரக்கு ஏற்றி கொண்டு நகர்கின்ற ட்ரக்குகள், பிற வாகனங்கள். சிரமம் இல்லாமல் விஜய் டூல்ஸ் என்ற சிமெண்ட் எழுத்தில் உறக்க படிக்கின்ற கட்டடத்தை கண்டுபிடித்தார் நவநீத கிருஷ்ணன். விஸ்தாரமான இடத்தை பிடித்து வைத்திருந்தது அந்த விஜய் டூல்ஸ். செக்யூரிட்டி கார்டுகளின் சல்யூட்டுகளை வாங்கி கொண்டு உள்ளே போனார் நவநீத கிருஷ்ணன். ரிசப்ஷன் கவுண்டரில் இருந்த அந்த யுவதியை நெருங்கினார். அவள் நெயில் பாலிஷில் இருந்த கவனத்தை விலக்கி நவநீத கிருஷ்ணனை பார்த்தாள். அந்த ரிசப்ஷன் ஹால் முழுக்க அலைகின்ற சென்ட் வாசனை முழுக்க அவள்தான் பொறுப்பாளியாக இருக்க வேண்டும். மிஸ்டர் சாம்வேலை நான் பார்க்க வேண்டும். ஹீஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷன். எங்கே போனார்? நேற்றைக்கு மத்தியானம் 10 நிமிஷம் வந்தார். அதற்கு பிறகு அவர் வரவில்லை. எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது. நீங்கள் ஜிஎம்ஐ கான்டாக்ட் பண்ணுறது பெட்டர். ஜிஎம் அவைலபிளாக இருக்காரா? வெயிட் எ மினிட். நவநீத கிருஷ்ணன் மூவாயை தாங்கி கொண்டு காத்திருந்தார். இன்டர்காமில் யாருடனோ சம்பாதித்து விட்டு அவள் நிமிர்ந்தாள். சாரி, ஜிஎம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கார். ரிசப்ஷனிஸ்ட் குரல் காதுக்கு வர எழுந்து ஜிஎம்மின் அறையை எந்த பக்கம் என்று விசாரித்து கொண்டு உள்ளே நடந்தார். பெரிய மேஜைக்கு பின்னால் இருந்த அந்த ஜெனரல் மேனேஜர் எழுந்து நின்று கைகுலுக்கி வரவேற்றார். ப்ளீஸ் பி சீட்டட் இன்ஸ்பெக்டர். நவநீத கிருஷ்ணன் உட்கார்ந்ததும் கேட்டார். எம்டியை பார்க்கணும்னு சொன்னீங்களாம்? எஸ். அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எங்கே போயிருக்காருன்னு தெரியல. பட் அவசரமாக ஏதாவது தெரிவிக்கணும்னா கான்டாக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபோன் நம்பர் தந்திருக்கார். அந்த நம்பரை தர முடியுமா? வித் ப்ளஷர். ஜிஎம் டெலிஃபோன் நம்பரை சொல்ல நவநீத கிருஷ்ணனின் மூளை செல்கள் ஒவ்வொன்றும் வோல்டேஜ் கிடைத்த பிரகாசத்திற்கு போயிற்று. அந்த டெலிஃபோன் நம்பர் மகிழாவின் வீட்டில் டெலிஃபோன் அருகே சுவற்றில் பென்சிலால் கிறுக்கப்பட்டிருந்த அதே நம்பர். அத்தியாயம் 9. சிட்டியை விட்டு 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தது அந்த ஃபோன் நம்பருக்கான முகவரி. அது ஒரு உயர்தர ஹோட்டல். ரிசப்ஷனில் விசாரித்த போது ரூம் நம்பர் 503 என்று பதில் கிடைத்தது. சாம்வேல் எத்தனை நாளாக இங்கே தங்கியிருக்கார்? பர்மனன்ட் ரூம் போட்டிருக்கார். 1 மாசமா இந்த ரூமில் அவர் பேரில் தான் இருக்கு. அவரை பார்க்க யாராவது வர்றதுண்டா? உண்டு சார். யார் வருவாங்க? அவன் தயங்கி விட்டு சொன்னான். ஆக்ட்ரஸ் மகிழா. வேற யாராவது? வேற யாரும் வரமாட்டாங்க சார். அவனுக்கு ஒரு நன்றியை உதிர்த்து விட்டு லிஃப்ட் இருந்த திசையில் நடந்தார் நவநீத கிருஷ்ணன். லிஃப்டை உபயோகப்படுத்தி ஃப்ளோர்களை கீழே தள்ளினார். 3வது ஃப்ளோரில் கால் வாவினார். யூனிஃபார்ம் அணிந்த ரூம் சர்வீஸ் பையன்கள் சுத்தமாய் தெரிந்தார்கள். 503 வந்ததும் கதவை தட்டினார் நவநீத கிருஷ்ணன். கதவு மெல்ல திறந்தது. பைஜாமா மாதிரியான ஆடை ஒன்றினுள் இருந்த சாம்வேல் நிறைய திகைத்து போய் யூனிஃபார்ம் அணிந்த நவநீத கிருஷ்ணனை பார்த்தார். கண்களில் ஒரு பயம் புவி அலை மாதிரி ஓடியது. யார் வேணும் இன்ஸ்பெக்டர் என்றார். மிஸ்டர் சாம்வேல் நீங்க தானே? ஆமா. அப்போ நீங்க தான் வேணும். என்ன விஷயமா? யார் உங்களுக்கு இந்த அட்ரஸ் தந்தது? எல்லாத்தையுமே உள்ளே உட்கார்ந்து பேசலாமா? உள்ளே வாங்க சார் என்றார். உள்ளே வந்த நவநீத கிருஷ்ணனை உட்கார சொன்னார் சாம்வேல்.
பாத்ரூமின் ஷவரின் ஓசை கேட்டுக்கொண்டிருந்தது. ஃபோம் கலைந்திருந்தது. கொஞ்சம் தள்ளி சுவரோடு சுவராக இருந்த அலமாரி திறந்து கிடந்தது. உள்ளே பதிந்திருந்த நீள அலுமினிய கம்பியில் ஒரு பெண்ணின் உடைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. நவநீத கிருஷ்ணன் கேட்டார், இன்னைக்கு பேப்பர் பார்த்தீங்களா? இல்லை. மகிழாவை பத்தின நியூஸ் ஏதாவது தெரியுமா? ஒரு சின்ன திகைப்புடன் நவநீத கிருஷ்ணனை பார்த்தார் சாமுவேல். மகிழா? எஸ். என்ன என்ன நியூஸ் சார் என்றார். இது நடிப்பா அல்லது நிஜமா? நேற்று சாயந்தரம் 4 மணியிலிருந்து ராத்திரி 1 மணி வரைக்கும் நீங்க எங்கே இருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? இன்ஸ்பெக்டர், உங்க கேள்விக்கு புரியல. மகிழாவை பத்தி கேட்டீங்க, திடீர்னு இந்த கேள்வியை கேட்குறீங்க. என்னோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டு வாங்க, அப்புறமா நான் விஷயத்தையே சொல்றேன். நேற்று சாயந்தரம் 4 மணியிலிருந்து ராத்திரி 1 மணி வரை நீங்க எங்கே இருந்தீங்கன்னு ஆதாரபூர்வமா சொல்ல முடியுமா? நான் இங்கே தான், இதே ரூமிலே தான் இருந்தேன் இன்ஸ்பெக்டர். அதை நம்ப வைக்க முடியுமா? நவநீத கிருஷ்ணன் கேட்ட அதே வினாடி கிளக் ஷவர் ஓசை நின்றதை தொடர்ந்து பாத்ரூம் கதவு திறக்கப்பட்டது. திரும்பி பார்த்த நவநீத கிருஷ்ணனின் பார்வையில் மேக்சியில் நிறைந்த அந்த பெண் தெரிந்தாள். குளித்த புத்துணர்ச்சி அவள் முகத்தில் தெரிந்தது. நவநீத கிருஷ்ணனை பார்த்ததும் முகம் மாறினாள். சாம்வேல் சொன்னார், ஆதாரம் இவள்தான் இன்ஸ்பெக்டர். யார் இது? எமிலி. நேற்று சாயந்தரம் 4 மணியிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ரூம்ல தான் இருக்கேன். இன்னும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தால் ரூம் பாயை கேட்டு பாருங்க. நவநீத கிருஷ்ணன் புன்னகைத்தார். அதை அப்புறமாய் கேட்டுக்கலாம். விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சால்தான் உண்மை வெளியே வரும். இன்ஸ்பெக்டர், மகிழா நியூஸ் என்ன? நவநீத கிருஷ்ணன் சொன்னார். சொன்னதுமே இயல்பான அதிர்ச்சி சாம்வேலின் முகத்தில் தத்தியது. மை காட்! சாம்வேல் அப்படியே கட்டிலில் தளர்ந்து போய் உட்கார்ந்தார். அவங்க வீட்டு டூப்ளிகேட் சாவி உங்ககிட்ட இருக்கா? இருக்கு என்று சாம்வேல் தளர்ந்து போன குரலில் சொன்னார். அந்த வீட்டு சாவி என்கிட்ட இருக்கிறதுனால நான் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பேன்னு தவறா முடிவுக்கு போயிடாதீங்க இன்ஸ்பெக்டர். மேலும் ஒரு 10 நிமிஷம் சாம்வேலை விசாரித்து விட்டு ஜீப்புக்கு வந்தார் நவநீத கிருஷ்ணன். அத்தியாயம் 10. அதே நாளின் ராத்திரி நேரம். நவநீத கிருஷ்ணன் மோவாயை தாங்கிக் கொண்டு தீவிரமான சிந்தனையில் இருந்தார். மகிழா கொலையை உடனடியாக போலீசுக்கு தெரிவிக்காததை தவிர சந்தீப் வேறெதுவும் செய்திருப்பான் என்று நவநீத கிருஷ்ணனுக்கு தோன்றவில்லை. சந்தீப் கல்யாணத்துக்கு புறப்பட்டது நிஜம். பாஸ்கருக்கு நெஞ்சில் அடிபட்டது நிஜம். மஞ்சள் காட்டூர் வில்லேஜில் அவனை அட்மிட் பண்ணினது நிஜம். அந்த டாக்டரிடம் தகவல் சேகரித்ததில் அவசரமாக சிட்டியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மருந்துகளை பாஸ்கருக்கு பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணி சந்தீப்பிடம் வாங்கி வர சொன்னது நிஜம். இத்தனை நிஜங்களுக்கிடையில் நண்பனின் உடல்நிலைக்கு மருந்து வாங்கி வருகின்ற பதட்டத்தில் ஒரு கொலையை செய்து கொண்டிருப்பது லாஜிக்கு பொருத்தமான விஷயமாக தென்படவில்லை. அப்படியானால் மகிழாவை கொலை செய்தது யார்? நவநீத கிருஷ்ணன் யோசித்து கொண்டிருக்கும் போதே அந்த டெலிஃபோன் அழைத்தது. ரிசீவரை எடுத்தார். ஹலோ சார், நான் அவினாஷ் பேசுகிறேன். சொல்லுங்க அவினாஷ், என்ன விஷயம்? சார், ஆக்ட்ரஸ் மகிழா வீட்டுக்கு உடனே கொஞ்சம் புறப்பட்டு வர்றீங்களா? வர்றேன். அடுத்த 10வது நிமிடம் நவநீத கிருஷ்ணன் மகிழாவின் பங்களாவில் இருந்தார். வாசலில் காத்திருந்த அவினாஷ் அவரை உள்ளே கூட்டி போனார். சார், இந்த கேஸில் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. என்ன? அவினாஷ் கூட்டி போய் சுவரோரமாயிருந்த அந்த இரும்பு ஸ்டூலை காட்டினார். இந்த இரும்பு ஸ்டூலோட முனையே பார்த்தீங்களா சார்? நவநீத கிருஷ்ணன் குனிந்து பார்த்தார். முனையில் மண் பூசிய மாதிரி ஏதோ தெரிந்தது. என்ன இது? ரத்தம் சார், மகிழாவோட ரத்தம். மகிழாவோட பின்னந்தலை காயத்துக்கு இந்த ஸ்டூல் தான் காரணமாக இருக்க முடியும். எப்படி சொல்றீங்க? சாயந்தரம் 6 மணி சுமாருக்கு ஹால் லைட் போடுறதுக்காக சுவிட்ச் போர்டு கிட்டே போய் இந்த சுவிட்சை தொட்டேன் சார். சுவிட்ச் போர்டில் இருந்த ஆணி மேலே கைப்பட்டதுமே ஒரு பயங்கரமான ஷாக்கை வாங்கி கீழே விழப்போனேன். கொஞ்சம் ஏமாந்திருந்தா இந்த ஸ்டூல் மேலே என் தலை மோதி இருக்கும். இந்த ஸ்டூலை பார்த்த போதுதான் என் மனசுக்குள்ளே ஒரு பொறி தட்டினது. ராத்திரி நேரத்தில் பங்களாவுக்கு வந்த மகிழா ஹால் லைட்டை போடுறதுக்காக சுவிட்சை போர்ட்ல கை வச்சிருக்கலாம். ஷாக்கால தாக்கப்பட்டு மல்லாந்து விழுந்திருக்கலாம். விழுகிற போது ஸ்டூலின் நுனி தலையை பொறுத்துட்டு இருக்கலாம். இந்த நினைப்பு என் மனசுக்கு பட்டதுமே ஸ்டூலோட 4 முனைகளையும் பார்த்தேன். ஒரு முனையில் இந்த இரத்தக்கரை தெரிந்தது. இந்த இரத்தக்கரையை சுரண்டி எடுத்து ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி பிளட் குரூப் கிளாரிஃபை பண்ண சொன்னேன். ரிசல்ட் 1 மணி நேரத்தில் கிடைச்சது. மகிழாவோட பிளட் குரூப் தான் இது. ஸோ எதேச்சையாய் மகிழாவுக்கு நேர்ந்த மரணம் இது.
ஆக்சிடென்ட் மாதிரி சொல்லலாம். பிஎம் பண்ணின டாக்டர் பரமேஸ்வரன் கிட்ட டெலிஃபோன்ல பேசி பார்த்தேன். அவரும் அதே கருத்தைத்தான் சொன்னார். யாராவது தாக்கி கொலை செய்திருந்தால் அந்த இரத்த காயம் பரவலாய் தெரிந்திருக்கும். கீழே விழும்போது பட்ட காயம் மாதிரி தான் தனக்கும் தெரிகிறது என்று சொன்னார். ஸோ இது ஒரு தற்செயல் விபத்து. எலக்ட்ரிக் ஷாக் வாங்கி நிலை தடுமாறி கீழே விழுந்த போது பின்மண்டை இரும்பு டீப்பாயில் பட்டு மகிழாவுக்கு மரணம் நேர்ந்திருக்கு. நவநீத கிருஷ்ணன் மலர்ந்தார். யூ ஆர் கரெக்ட் அவினாஷ். அவினாஷ் கையை பற்றி குலுக்கினார். அத்தியாயம் 11. இரவு மணி 8. ஸ்டேஷனிலிருந்து வெளியே வந்தான் சந்தீப். காத்திருந்த பாஸ்கர் அவனை நெகிழ்ச்சியோடு எதிர்கொண்டான். சந்தீப் புன்னகையோடு கேட்டான், உன்னோட நெஞ்சு வலி எப்படிடா இருக்கு? அது எப்பவோ சரியாயிடுச்சு. என்னால் உனக்கு எவ்வளவு கஷ்டம். இத்தனை தடங்கள் எல்லாம் சமாளித்து வர்றதுல ஒரு த்ரில் இருக்கத்தான் செய்யுது பாஸ்கரா. உன்னோட வாழ்க்கை பூராவும் இந்த ஒரு த்ரில்லே போதும்டா சந்தீப். வீட்டுல உன் புது பொண்டாட்டி கண்ணீரும் கம்பளையுமா காத்துட்டு இருக்கா. புறப்படு. இருவரும் நடந்தார்கள். முற்றும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த கதை முடிஞ்சுது. இதை மாதிரி நல்ல ஒரு கதையோட நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா. பாய் now.